ஓம் अज्ञानतिमिरज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। पुष्यते नगरे रङ्गयात्रे दिने दिने तमहं शिरसा वन्दे राजानां कुलशेखरम्। कुम्भे पुनर्वसौ जातं केरल सोलपट्टने कौस्तुभांसं धरानीसं कुलशेखरम् आश्रये। वेदवेद्ये परापुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसा दासीत् साक्षात् नारायण आत्मना அஞ்சர மாமலை பிறவியோன் தரித்தோன் வாழியே அணி அரங்கர் மனத்தூணை ஒழிந்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசி தனிர் புனர்பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சலை என குட பாம்பில் கையிட்டான் வாழியே அவன் அரமி தமி ராமகதை அருளும் அவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சேரலர் போன் செங்கமல திருவடிகள் வாழியே. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். மூந்துமால ஸ்தோத்திரம். ஸ்ரீல பிரபுபாதர் திருவடிகளே சரணம். ஒரு முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்புறம் நம்ம பாடத்துக்கு போலாம். இன்னைக்கு நம்ம 27வது ஸ்லோகம் முகுந்தமாலை ஸ்தோத்திரம் 26, 27 பார்க்கலாம். தத்வம் புருவானானி பரம் பரஸ்தான் மதுஷந்தரீப முதாவஹானி பிராவர்த்தய பிராஞ்சலிர் அஸ்மி ஜிஹ்வே நாமானி நாராயண கோச்சராணி. என் பிரிய நாக்கே, நான் உன்முன் நின்று கைகூப்பி ஸ்ரீ நாராயணரின் நாமங்களை உச்சரிக்குமாறு கெஞ்சுகிறேன். உயர்ந்த மெய்ப்பொருளை விளக்குகின்ற இந்த நாமங்கள் ஏதோ தேன் சொட்டுவது போல் மகிழ்ச்சியை தருகின்றது. முகுந்தமால ஸ்தோத்திரத்துல இப்ப நாமத்தினுடைய மகிமைகளை பேசுறாரு குலசேகர ஆழ்வார். நாம மகிமைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையே. நாமத்தை சொல்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டு இருக்கிறது. இப்ப நாமத்துக்காகத்தான் கலியுகமே. கலியுகத்துல நாமத்தை சொல்லிதான் பகவானை அடைய முடியும். எல்லா யுகத்துக்கும் நாமத்துக்குன்னு தனி பிரத்யேகமான பெருமைகள் உண்டு. குலசேகர ஆழ்வார் இப்ப நாக்க கெஞ்சுறார். நான் உன்னை கெஞ்சுறேன்னு சொல்றார். ஏன்னா நாக்குக்கு விதவிதமா சாப்பிடணும், விதவிதமா ஊர்க்கதை பேசணும், ஏதோ பண்ணணும்ன்ற ஆசை தான் நாக்குக்கு. அதனால நாக்கை ஒரு நபராக நினைத்து கொண்டு நாக்கிடம் பிரார்த்தனை செய்யறார். மனக சிக்ஷான்ட்டு மனசுக்கு பிரார்த்தனைகள் உண்டு, மனசுக்கு அறிவுரைகள் உண்டு. அதெல்லாம் பக்தி வினோத் தாக்கூர் செய்யறார். மனக சிக்ஷா அப்படின்னா மனசுக்கு அறிவுரைகள், நமக்கு நாமே அறிவுரை கொடுத்துக்கிறது. அப்ப குலசேகர ஆழ்வார் நாக்குக்கு கெஞ்சுறார், நாக்கிடம் கெஞ்சுறார். உனக்கு உண்மன் கை கூப்பி நின்று கெஞ்சி கேட்கிறேன், நீ பகவானுடைய நாமத்தை சொல்லு. இந்த நாமங்கள் உயர்ந்த மெய்ப்பொருளை விளக்குகின்றது. அதனால தேன் சொட்டுற மாதிரி இருக்கு பகவான். ஆனா பொதுவா இப்ப மக்கள் கிட்ட போயிட்டு சில பேர்கிட்ட அவங்களுக்கு ருச்சியே இல்லாத பக்தியே இல்லாதவர்கள் கிட்ட போய் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கன்னா சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹரே கிருஷ்ணா சொன்னா அவங்க சேம் டு யூன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கும் அதே ஆகட்டும். அது திரும்பி சொல்ற அளவுக்கு கூட அவங்க புண்ணியம் பண்ணல. பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். இப்ப அந்த பாக்கியத்தை பகவான் கொடுத்துட்டாரு. சரி, இந்த பாக்கியமே போதும்னு பெருமைப்பட்டுக்காம இதனுடைய முழு பலனையும் அடையணும். நமக்கெல்லாம் 16 மாலைகள் செஞ்சு முடிச்சுட்டு அந்த மாலை எங்க போதோ தெரியாது. மறுநாள் காலையில தான் ஞாபகம் வருது ஜபமாலை. ஏன் துர்தெய்வம் இத்ருஷம் இஹாஜானி நானு ராகக, எனக்கு ஏன் இதுல ருச்சி ஏற்படல? ருச்சி ஏற்படாததுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. மிக முக்கியமான ஒரே காரணம் நம்ம கிட்ட இருக்கிற பௌதிக ஆசைகள். அந்த பௌதிக ஆசைகள் காரணமாக நமக்கு ருச்சி ஏற்படல. இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. ஒரு நோயாளி மருத்துவர்கிட்ட போறான். அந்த மருத்துவர் கண்டுபிடிச்சிடுறாரு இந்த நோயாளிக்கு மஞ்சக்காமால இருக்குன்ட்டு. மஞ்சக்காமால நோய் இருக்கு. மஞ்சக்காமால நோய் இருந்தா வாய் கசக்கும். எல்லாருக்குமே தெரியும், காய்ச்சல் இருந்தா வாய் கசக்கும். மஞ்சக்காமாலைன்றது ஒரு வகை காய்ச்சல் தான், அதுல வாய் ரொம்பவே கசக்கும். டாக்டர் மருத்துவர் கண்டுபிடிச்சிட்டாரு இது மஞ்சக்காமாலை நோயின்னு. மருந்துகள்லாம் எழுதி கொடுத்துட்டு கூடவே இவ்வளவு பெரிய கல்லு கொடுக்குறாரு.
கல்ல கொடுத்தானே அவனுக்கு புரியல. அந்த நோயாளிக்கு புரியல என்னத்துக்கு கல்ல கொடுக்குறாரு. இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுருப்பா, தினமும் இந்த கல்ல அப்படி நக்கி நக்கி பாரு அப்படின்னு சொல்றாரு. சரி மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கல்ல நக்கி பார்த்தா கசப்பா இருக்கு. நான் கசப்ப கொடுத்துருக்கிறாரு மருத்துவர் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வேதனை. ஆனா அந்த மருந்துகள் சாப்பிட 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 அந்த கட்டி அந்த கல்லு என்னன்னு பார்த்தா அது கற்கண்டு. நக்கி பார்த்தா தித்திப்பா இருக்கு. இவ்வளவு நாள் எனக்கு ஏன் கற்கண்டு கசத்தது அப்படின்றத அவனுக்கு புரிஞ்சுது. அவனுடைய நாக்கு கசப்பா இருந்ததுனால கற்கண்டு கூட கசப்பா இருந்தது. நாமம் எப்பொழுதும் இனிமையானதுதான். நம்மை மேலும் மேலும் தூண்டிக் கொண்டே இருக்கும் நாமம்ன்றது இன்னும் சொன்னா நல்லா இருக்குமே, இன்னும் சொன்னா நல்லா இருக்குமே. எப்ப நம்ம 16 மாலைகளை செஞ்சுட்டு ஜெபத்தை அப்படி வைக்காம இன்னும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ, அப்ப நாம முன்னேறுறோம்னு அர்த்தம். அடடா முடிஞ்சு போச்சா, நம்ம வச்சிடுறோமா, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணா நல்லதாச்சே, இன்னும் ஜெபம் பண்ணலாம், இன்னும் ஜெபம் பண்ணலாம். நிறுத்த முடியாம ஒருத்தர் ஜெபம் பண்ணக்கூடியவராக இருந்தால் அவர் முன்னேறிய பக்தர்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அவங்களே தெரிஞ்சுக்கலாம். 16 மாலைகளை முடிச்சோமா, முடிச்சிட்டேன், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோமா, இல்ல எனக்கு இன்னும் நேரம் இருந்தா இன்னும் நிறைய ஜெபம் பண்றோமே, இல்ல ஒரு மாலை முடிச்சுட்டு வைக்கிறேனே, இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு வைக்கிறேனேன்னு எப்போ ஒரு பக்தர் யோசிக்கிறாங்களோ அப்ப அவங்களுக்கு நாம ருச்சி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாம ருச்சி வராததுக்கு காரணம் நாமெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம். பௌதீக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம். அந்த பௌதிக நோய் போனோம்னாலும் இதுதான் மருந்தே, நாமந்தான் மருந்தே. போன பிறகும் நாமந்தான் நமக்கு ஜீவனமே. இதேதான் எல்லாமே. இப்பவும் அதேதான், நல்லா ஆனதுக்கு அப்புறமும் அதுதான், நாமம் தான். அதனால நாமத்தினுடைய பெருமையை காட்டணும் இங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் குலசேகர ஆழ்வார் சொல்றார். நாமத்தை சொல்லணும். நாமத்தை நாக்கே நீ சொல்லிக்கொண்டே இரு. மத்ததெல்லாம் என்ன வேலைன்னா நடக்கட்டும், கை நடக்கட்டும், கால் நடக்கட்டும், கால்ல வேலை, கையில வேலை, எத்தனையோ வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜிஹ்வே ஜிஹ்வே அப்படின்னா நாக்கு. ஜி ஜிஹ்வே அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். நாக்கே நான் சொல்ற பேச்சு கேளு தயவு செய்து. தயவு செய்து நான் பகவானுடைய நாமத்தை சொல்வாயாக, வேற எதுவும் வேண்டாம், மற்றொன்றும் வேண்டாம் மனமே, வேற எதுவும் வேண்டாம். பகவானுடைய நாமத்தை சொல்ற ஒரு வரம் மட்டும் கிடைச்சா போதும். நாம எல்லாம் சொல்றோம் தானே மாதாஜின்னு கேட்கலாம். நம்ம எங்க சொல்றோம்? உண்மையா நாமத்தை சொல்றவருக்கு பேர் நாமாச்சாரியார். ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை அவரை நினைச்சிட்டு தான் நம்ம ஜெபம் செய்யணும். இல்ல உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல வரலன்னா நாமாச்சாரியா ஸ்ரீலா ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜெய் அப்படி சொல்லிட்டு அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கணும். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் ஒரு முறை சொல்லிடணும். 10 குற்றங்களை சொல்லிடணும். அதுக்கப்புறம் நாமாச்சாரியா ஸ்ரீலா ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜெய் சொல்லிட்டு நம்ம ஜபத்தை செய்யும் போது நிறைய வித்தியாசங்கள் ஏற்படும். நாமாச்சாரியாரை ஏன் இப்ப நாமத்துக்கு சொல்றோம்னா, நீங்க எந்த பிறவிலனா பிறக்கலாம், எந்த குலத்துலனா பிறக்கலாம், எந்த ஜாதியிலனா பிறக்கலாம், பிரச்சனை கிடையாது. எவ்வளவு குற்றங்கள் வேணா புரிந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள் என்னென்னவோ பண்ணிருக்கலாம். ஆனா இந்த பிறவியில் கிருஷ்ணரை சரணடைந்து உய்யலாம் அப்படின்றதுக்கு உதாரணம் நாமாச்சாரியா ஸ்ரீலா ஹரிதாஸ் தாக்கூர். பிரபுபாதர் எழுதுறாருங்க. அவர் இஸ்லாமிய குலத்துல அது ரொம்ப தாழ்ந்த குலம். என்னன்னா அங்க அவங்க மாடுகளை சாப்பிடுறவங்க, மாடுகளை சாப்பிடுறாங்க, பன்றிகளை சாப்பிடுறாங்க. ஆனால் தாழ்ந்த குலத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப மாறுறதுக்கு ரெடியா அதுதான் கேக்குறாங்க பக்தர்கள். குரு பரம்பரையில கேட்கறதுக்கு இப்ப நீ மாறிடுறியா? உங்களுக்கு வாய்ப்பு, எல்லாருக்குமே வாய்ப்பு தரப்படும். அவர் இந்த பிறவியில் நாமத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. நமக்கெல்லாம் கோயிலுக்கு போய் முன்னாடி நிக்கணும்ட்டு எவ்வளவு ஆசை இருக்கு. ஆனா நாமாச்சாரியார் கோயிலுக்கே போக முடியாது. ஜெகநாத் புரியில அவருக்கு அனுமதி கிடையாது. நாமள அந்த பக்தியே செஞ்சிருக்க மாட்டோம். என்ன நீங்க கோயிலே கூப்பிடல, நான் வரமாட்டேன். எனக்கு கோயிலே கிடைக்கல, அதனால நான் வரமாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நிறைய பேரு எனக்கு நான் கேட்ட மாதிரி திருமணம் நடக்கல, நான் அதனால ஜபிக்க மாட்டேன். நான் கேட்ட மாதிரி எனக்கு வீடு கிடைக்கல, அதனால நான் வரமாட்டேன். இப்படி சொல்லக்கூடிய மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
என் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி கடவுள் வைக்கல, அதனால நான் ஜெபம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஹரிதாஸ் தாக்கூர் எவ்வளவு பெரிய பக்தர், சதா சர்வ நேரமும் கிருஷ்ணரை, கிருஷ்ண நாமத்தையே சொல்றவர். அதனாலதான் அவருக்கு நாமாச்சாரியார்னு பேர் வச்சார். சைத்தன்ய மகாபிரபு நாமத்துக்கு அதிகாரி அவர்தான், வேற யாரும் இல்ல. அப்படிப்பட்டவருக்கு நாமளா இருந்தா, அவ்வளவு பெரிய பக்தரா இருந்தா நம்மள கோயில்ல சேர்க்க மாட்டோம்னா சாபம்ல கொடுத்திருப்போம், இல்ல சண்டைல போட்டிருப்போம், என்ன பண்ணிருப்போமோ தெரியாது. நாமாச்சாரியார் அதெல்லாம் செய்யல. கோபுரம் தரிசனம் பார்ப்பார், நாமத்தை சொல்வார், அவ்வளவுதான். ஆனா அவருக்கு பிரசாதமும் பகவானும் போய் சேர்ந்தாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? ஹரிதாஸ் தாக்கூரை தினமும் சந்திக்க சைத்தன்ய மகாபிரபு போவார். சைத்தன்ய மகாபிரபு அதே ஜெகநாதர் தான், சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் தான். பிரசாதம் எடுத்துன்னு போய் அவர் பார்த்துட்டு வருவார். நான் பகவானை தரிசிப்பதை விட உன்னை தரிசிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தரிசிப்பார். அவர் இந்த நாமாச்சாரியார் அந்த அவருடைய தேகத்தை விட்டப்போ சைத்தன்ய மகாபிரபு கையால் அவர் சமாதி வச்சார். இதை விட பாக்கியம் என்ன இருக்கு? கடவுளே நேரடி சேவை செய்யறார். நாமத்துக்கு நாம சேவை செஞ்சோம்னா கடவுள் அந்த பக்தர்களுக்கு சேவை செய்வார். அந்த அளவுக்கு சக்தி இருக்கு, பகவானை இழுக்கக்கூடிய சக்தி இருக்கு நாமத்துக்கு. எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது நாமம். நீங்க கேட்கறது எதுவா இருந்தாலும் கொடுக்கும். சிந்தாமணி அப்படின்னு சொல்றோம். நாமம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்ப நாம துர்தெய்வம் தான் நமக்கு இருக்கு. துர்தெய்வமா துர் அதிர்ஷ்டவசம். நம்ம அதனால அதிர்ஷ்டம் இல்ல, நமக்கு துர்பாகியசாலிகளா இருக்கிறோம். அதனாலதான் நாமத்துக்கு ருச்சி இல்ல. அதனாலதான் சிஷ்டாஷ்டகத்துல சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு, துர்தெய்வம் இத்ருஷம் இஹாஜானி நானுராக. எனக்கு அதுல ஆசையே இல்ல. ஏன்னா வேற வேற விஷயங்களால ஆட்டுவிக்கப்படுகிறோம், வேற விஷயங்களால நாம் திசை திருப்பப்படுகிறோம். ஆனா திரும்ப 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 நம்முடைய மனதிற்கும் நம்முடைய இந்திரியங்களுக்கும் நம்முடைய புலன்களுக்கும் நாம் சொல்லக்கூடியது நாமம், நாமம், நாமம் தான். ஏன்னா இதுல இதுக்கு இதை விட உசத்தியான ஒரு பொருளே இல்ல உலகத்துல. இதுக்கு சமமாகவும் இல்ல, உசத்தியும் கிடையாது. பகவானை விட பகவானுடைய நாமத்துக்கு சக்தி அதிகம். பகவானை விட பகவானுடைய நாமத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம். பகவானே சொல்லியிருக்கிறார், நிஜ சர்வ சக்தி. அந்த நாமத்துல அவர் சக்தியை வச்சிருக்கிறார். தன்னை கொடுக்கணும்னு நினைக்கிறார் பகவான். பக்தர்களுக்கு தன்னை கொடுக்கணும்னு சொல்றார். எளிமையான ஒரு வழியும் கொடுத்துட்டார். தன்னை விட்டு பிரிந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். இந்த வழியை பிடித்தால் என்றால் நீ என்னிடம் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா நாம அதை கண்டுக்கிறது இல்ல. நமக்கு யாராவது மிகப்பெரிய விஷயத்தை தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற வேலைகள்லாம் விட்டுட்டு ஓடுவோம். யாராவது நமக்கு 10 கோடி தராங்க அப்படின்னா நாமளே உடனே அடுத்த நிமிஷம் பிளைட்டை பிடிச்சி ஓடி போய் அந்த 10 கோடி கொடுப்பா, பேங்க்ல போட்டுக்கிறேன், ஏதா பண்ணிக்கிறான்னு வாங்கி வச்சுக்க மாட்டோம். ஆனா இங்க இலவசமாக கொடுப்பதுனால நமக்கு அருமை தெரியலையோ என்னவோ. ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாது, உடனே பலன் அப்படியே எப்படி பார்க்க முடியாது, மேஜிக் மாதிரி பார்க்க முடியாது. ஆனா பலன் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து அதிசயங்களும் நாமத்தினால ஏற்படுதுன்னு நமக்கு தெரியலையே. எப்பொழுது தெரியுதோ அப்ப விடவே மாட்டோம், விடவே மாட்டோம். ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி மாறிடுவோம். எப்பொழுது நாமத்தினுடைய பலன் நமக்கு தெரியுதோ அப்ப நாம ருச்சியும் வர ஆரம்பிச்சிடும். எப்படி தெரியுங்களா? அப்ப ஜபம் பண்றோம், ருசி வரும். ஜபம் பண்றோம், இன்னும் ருசி அதிகமாகும், 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 அப்படியே போகும். அப்ப அனர்த்தங்கள் போக ஆரம்பிச்சிடும். அந்த பகவானோட தொடர்பு கொள்ள கொள்ள நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான், நாமமும் பகவானும் ஒண்ணுதான். அப்போ பகவானோட தொடர்பு கொள்ள 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 கெட்ட விஷயங்கள்லாம் போயிடும், கெட்ட விஷயங்கள் போயிடும், நல்ல விஷயங்கள் உட்காரும். அதனால ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜீவராசிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் கிடைக்கும். ஒரு ஜீவராசிக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்கும். அடிப்படை விஷயங்கள் தரப்படும். பக்திக்கு தேவையான அனுகூலமான விஷயங்கள் அந்த பக்தர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதன் பிறகு அவர்கள் படிப்படியாக எல்லாத்தையும் விட்டுட்டு
பகவானை முழு சரணடைந்து பகவானை சென்று அடைவார்கள். இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு அழகான ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறாங்க. பிருஹத் பாகவதாமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகத்துல இருந்து. நமக்கு இந்த பிறவியில வாய்ப்பு கிடைச்சா பிருஹத் பாகவதாமிர்தமும் நடத்தணும்னு ஒரு ஆசை இருக்கு. எல்லாமே ஆங்கில புத்தகம் தான், எதுவும் தமிழ்ல மொழிபெயர்க்கப்படவில்லை. பிருஹத் பாகவதாமிர்தம் என்பது கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஒரு பக்தன் எப்படி பகவானை சென்றடைந்தான் என்பதை பற்றிய கதை அது. அதுல இருந்து ஒரு ஸ்லோகத்தை இங்க வந்து மேற்கோள் காட்டுறாங்க. ஜெயதி ஜெயதி நாமானந்த ரூபம் முரேர் விரமித்த நிஜ தர்ம தியான பூஜாதி யத்னம் கதமபி சக்ருத் ஆத்தம் முக்தி தம் பிராணினாம் யத் பரமம் அமிர்தம் ஏகம் ஜீவனம் பூஷணம் மே. ஆனந்தமயமான ஸ்ரீ கிருஷ்ணர் என்ற புனித நாமத்திற்கு சர்வ மங்களம் உண்டாகட்டும். இந்த நாமம் பக்தர்களை வழக்கம் போல கடமைகளை கைவிட்டு தியானம் செய்து வழிபட காரணமாய் இருக்கிறது. எப்படி உச்சரித்தாலும் ஒரு தடவையாவது உயிர் வாழி இதை உச்சரித்தால் அவன் நிச்சயமாக முக்தி அடைவான். கிருஷ்ணரின் புனித நாமம் மிக உன்னதமான அமிர்தம். அது என்னுடைய வாழ்க்கையின் ஒரே பொக்கிஷமாகும். அத ஒரு பக்தர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அழியாத பொக்கிஷம் இருக்குன்னா அது வந்து நாமம்தான். நாமம் கிடைச்சிட்டா வேற எதுவும் கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒருத்தர் நாமத்தை பெற்றுவிட்டார் என்றால் எல்லாத்தையும் பெற்றுட்டார்னு அர்த்தம். நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாம் புலம்புறோம் பாருங்களேன். இது இல்ல, அது இல்ல, அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு புலம்பி தள்ளுறோம். புலம்பவே தேவையில்லை. ஏன்னா நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குரு பரம்பரையில இருந்து. அதுவும் நான் முன்னவே அந்த கிளி கதை சொன்னேன். கிளி வந்து நாமத்தை சொல்லியும் அதுக்கு முக்தி கிடைக்கல. ஆனா எப்பொழுது குருவிடம் இருந்து நாமத்தை கேட்டதோ அப்ப அதுக்கு முக்தி கிடைச்சிடுச்சு. அது போல நமக்கு நாமம் வந்து குரு பரம்பரையிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. முழு சக்தி இருக்கிறது. அந்த முழு சக்தியை நாம பயன்படுத்துறதே இல்லையே. ரொம்ப அலட்சியமா கேவலமா அப்படியே சாதாரணமா சில பேர் ஜெபம் பண்ணும்போது பார்த்தோம்னா அழுகியா வரும். ஒரு முறை பேசுவாங்க, அப்படியே ஜெப மாலையில கையை விட்டுட்டு அப்படியே கதை கதையா பேசிட்டு. பரவாயில்ல, முதல்ல நான் கொஞ்சம் மக்களை கண்டு ஐயோ இவங்க கிட்ட பேசாது விட்டா கோச்சிப்பாங்களோ ஏதாவது. இப்பெல்லாம் நான் கண்ணை மூடிடுறது. ஜெபம் பண்றேன், நான் கண்ணை முடிக்கிறேன். ஏன்னா ஜெபமாலைய கையில வச்சுட்டு ஊர்க்காத பேசுறோம்னா அப்ப ஜெபத்துக்கும் மரியாதை இல்லை. பகவானை நாம் வந்து நிராகரிக்கிறோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அபராதம், நாம அபராதம். கவனமின்மை என்பது மிகப்பெரிய நாம அபராதம். கவனத்தோட நம்ம ஜெபம் செய்யும் போது கிருஷ்ணரோட அவ்வளவு க்ஷணம் இருக்கிறோம்னு அர்த்தம். வைகுண்டத்துல இருக்கிறோம், ஆன்மீக உலகத்துல இருக்கிறோம். ஜெபம் செய்யறது வந்து கிருஷ்ணரோட இருக்கிறதுக்கு சமம். அதை ஏன் நம்ம தொலைக்கணும்? வேற விஷயங்கள்ல ஏன் நாம போகணும்? நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த 2 மணி நேரம், 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் தான் கிருஷ்ணருக்கு கொடுக்குறோம். அத கூட சரியா செய்யலன்னா அப்புறம் எப்படிதான் அவரை அடையாருது? ஏன்னா பிரபுபாதர் சொல்றாரு கீர்த்தனிய சதாஹரி. அப்பதான் அங்க போக முடியும். எங்க? கோலோக விருந்தாவனத்துக்கு. இப்ப நமக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு இல்ல. கீர்த்தனிய சதா ஹரியா இருந்தா தான் கோலோக விருந்தாவன். 24 மணி நேரமும் கிருஷ்ணரை நினைச்சாதான் கிருஷ்ணர்கிட்ட போக முடியும். நாங்க தான் 16 மாலை சொல்லிட்டு மாலை விசிறி வச்சிட்டோமே. ஆஹா, கணக்கு இல்ல. 16 மாலை எப்படின்னா காலையில எழுந்து 16 மாலை ஜெபம் பண்ணிட்டோம்னா மீதி 22 மணி நேரம் நினைக்க வைக்கணும் அந்த ஜெபம் நம்மள கிருஷ்ணரை. அப்ப பிரபுபாதர் பார்த்தார். அவர் நமக்கு ஆச்சாரியன், உலகத்துக்கே ஆச்சாரியன். மக்கள் அது 24 மணி நேரமா ஜபிக்க வைக்க முடியறது கஷ்டம். அதனால என்ன பண்ணலாம்? சேவையில ஈடுபடுத்திடலாம். யாருக்கு முழு முழு பக்தி செய்ய முடியல, எல்லாரும் ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு மொட்டை அடிச்சு குடுமி வச்சுட்டு 24 மணி நேரமும் ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி ஜெபிக்க முடியுமானா முடியாது. அப்படி ஜெபம் பண்றதுக்கு முயற்சி பண்ணவங்க எல்லாம் தோத்தும் போயிடுறாங்க. அப்ப என்ன பண்றது? நம்ம சாப்பிடணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், வீட்டுல இருக்கிறவங்களை கவனிக்கணும், கணவன் மனைவியை கவனிக்கணும், மனைவி கணவனை கவனிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஜெபமே எப்படி பண்றது? பிரபுபாதர் யோசனை பண்ணார், திட்டத்தை கொடுத்தார். பாடத்திட்டம் மாதிரி, சாதன திட்டம். நாள் முழுக்க கிருஷ்ண சிந்தனையில இருக்கிற மாதிரி பயிற்சிகளை கொடுத்தார். புத்தக விநியோகம் பண்ணுங்க,
பாகவதம் கேளுங்க, கோயிலுக்கு போங்க, தீர்த்த யாத்திரை போங்க, திருவிழாக்கள்ல கலந்து கொள்ளுங்கள், பகவானுக்கு சேவை செய்யுங்கள். வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து சமைக்கிறதே கிருஷ்ணருக்கு தான் சமைக்கிறேன், உடுத்துறது கிருஷ்ணருக்கு தான் உடுத்துறேன், வீட்டை அழகா சுத்தமா வச்சுக்கிறேன், கிருஷ்ணருக்கு தான் வச்சுக்கிறேன் அப்படின்ற சிஸ்டம் கொடுத்துட்டாரு. ஏன்னா 24 மணி நேரமும் ஜெபமே செய்வதற்கு கலியுக மக்களால சாத்தியம் படாது. பயிற்சி வைக்கிறார். 1 மணி நேரம் வகுப்பு கேளுங்க, 1 மணி நேரம் சமையல் சேவையில் கட்டுங்க, 1 மணி நேரம் மாலை கட்டுங்க. செய்யும் சேவையில எல்லாத்துலயுமே வந்து கூட வந்து கிருஷ்ண உணர்வோடு செய்யுங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுத்துட்டார். அந்த திட்டத்தின் மூலமாக 24 மணி நேரமும் ஒரு பக்தன் கிருஷ்ணரை நினைவுல வைக்கிற மாதிரி செய்யப்படுகிறான் பயிற்சி செய்யப்படுகிறான். கிருஷ்ணரை நினைக்கணும் 16 மாலைகள்ல, கிருஷ்ணரை மறக்காமல் இருக்கணும் மீதி நேரங்கள்ல. அதுதான் நமக்கு வந்து பிரபுபாதர் கொடுத்திருக்கிறார். ஏன் அடிக்கடி படிக்கணும் படிக்கணும் கேட்கணும் படிக்கணும்ன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்கன்னா, நாம என்ன செய்யறோம், நமக்கு நாமத்தை பத்தி விஷயங்கள் தெரியும். நாம நாம சொல்றதை ஆரம்பிச்சிட்டோம், நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதற்கான பேட்டரி டவுன் ஆயிடுது. மொபைல் போன் வாங்கிட்டோம், வாங்கிட்டு பயன்படுத்துறோம். நான் சார்ஜ் போடலன்னா அது டவுன் ஆயிடும், வேலையே செய்யாது. தீட்சை வாங்கிட்டோம், ஆனா சார்ஜ் ஏத்திக்கணும். அப்பப்போ குரு மகாராஜ் கிட்ட போய் அவர் சொல்றத கேட்கணும். இல்லைன்னா ஒரு முறை சொன்னாரா, அப்புறம் நம்ம சார்ஜ் டவுன் ஆயிட்டோம். திரும்ப போய் சார்ஜ் ஏத்தணும், கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். நாமத்தை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கணும், நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். நாம நிறைய மறக்கிற விஷயம் நாமத்தினுடைய மகிமைகள் தான். அதனால திரும்ப 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 நான் ஒரு புத்தகம் ஒண்ணு வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணா தமிழ்ல வெளியே வரும். என்னன்னு தெரியல, என்னால அதை மொழிபெயர்ப்பே பண்ண முடியல. அந்த புத்தகம் எப்பொழுதும் என் டேபிள்ல இருக்கும். ஜபம்னு பேரு. எப்பொழுதும் எப்பொழுதும் ஒரு லைன், ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது அந்த புத்தகத்தை தொட்டு பார்க்கலன்னா எனக்கு ஜீவனம் ஓடாது. அந்த புத்தகம் ரொம்ப அழுக்காயிடுச்சு என் புக்கு. நான் அந்த மாதிரி படிச்சேன் அந்த புக்கை. அதுதான் எனக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம். அதை படிச்சு பயந்து கூட போயிருக்கேன் சில நேரங்கள்ல. நான் இந்த பிறவியில போக முடியுமா முடியாதா. அதுல அவ்வளவு கருத்துக்கள் அவர் சொல்றார், பூரிஜன் பிரபுன்ட்டு. அவ்வளவு கருத்துக்கள் நம்ம ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அலட்சியமா, நமக்கு எல்லாம் தீட்சை கிடைச்சிடுச்சு, நம்ம எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம். அலட்சியமா இருந்தோம்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான். நம்ம ரொம்ப சீரியஸா ஆகணும். நம்ம இந்த பொதுமக்கள் மாதிரி அலட்சியமா இருந்தோம்னா எப்படி முன்னேறது. நாம ஜெபம் வந்து இந்த பல்லு துலக்கிற மாதிரி, தலை வர்ற மாதிரி, படுத்து தூங்குற மாதிரி, சாப்பிடுற மாதிரி ஒரு வேலை, அவ்வளவுதான். அப்படி ஆயிப்போச்சு நிறைய பேருக்கு, நிறைய பேருக்கு. ஆனா பழக்கம் ஆயிடுச்சு. 16 மாலைகளை ஜபிக்கிறோம், ஆனா அதனுடைய பலனே வரல, பலன் வராது, பலன் வராது. ஏன்னா அங்க இது ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் இது. ஜபிக்கிறது 16 மாலை கணக்குல இருக்கும், ஆனா அதனுடைய பலன் மனதை கட்டுப்படுத்தணும். மனதை கட்டுப்படுத்தி கிருஷ்ணர்ல லயிக்க வைக்க வேண்டும். கிருஷ்ணருடைய திருவடியில அது இருக்கணும். அப்படி இல்லாமல் மனம் எங்கேயோ ஓடும். ஃபுல்லா 2 மணி நேரமும் மனம் எங்கேயோ இருக்கும், எதையோ சுத்தும். அப்படி இருந்து நாக்கு வந்து நாமத்தை சொல்லும், அவ்வளவுதான். இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை, மனதுக்கும் நாக்குக்கும் கனெக்ஷனே இல்லை. அப்படி போனா நம்ம கேட்கறது கிடைக்காது. அந்த கற்கண்டு வந்து கசக்கும், நோயே போகாது. நோய் போனாதானே கற்கண்டு இனிக்கும். நாமம் தான் நோய்க்கு மருந்தும் கூட. நோய்க்கு மருந்தும் நாமம் தான். நம்முடைய ஆத்மாவுக்கு உணவே நாமம் தான். நாம பட்னியாவே கிடந்தோம்னா எழுந்து செயல்படவே முடியாது. அதனாலதான் நிறைய பைத்தியங்கள் சுத்துது உலகத்துல. பண பைத்தியம், புகழ் பைத்தியம், நிறைய பைத்தியங்கள். என்ன 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 ஆசை அதுங்களுக்குலாம்? நிறைய புகழ் வேணும், நிறைய பணம் வேணும், அதுக்காக எது வேணா பண்ணுங்க அதுங்கெல்லாம். ஏன்னா அதுங்களாவே இல்ல, நோய் பிடிச்சிருக்கு. இந்திரியங்கள் சொல்ற மாதிரி பின்னாடி ஓடுதுங்க, எதையோ நோக்கி பயணிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை தெளிவா இருக்கு, நாம கிருஷ்ணரை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும்னு. அதுல நம்ம வந்து கவனக்குறைவுல இறங்கிட்டோம். எப்படி பரமபதத்துல ஏறி டக டக டகன்னு கீழே இறங்குறோம் பாருங்க, அந்த மாதிரி இறங்கி இறங்கி நின்ட்டோம், கீழே திரும்பி வந்துட்டோம்.
அதனால கவனக்குறைவான ஜெபம் நம்ம செய்யவே கூடாது. கவனத்தோட ஜெபிக்கணும். மிகவும் மிகவும் கவனமாக அதுல இது வந்து ரொம்ப சீரியஸா நாம செய்யறோம். கிருஷ்ணர் வந்து எதிர்க்க வந்து உட்கார்ந்தாருன்னா எப்படி இருக்கும்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு மாதாஜி எடுத்துக்கலாம். நிர்மல கமலா மாதாஜி இருக்கிறாங்க மாயாப்பூர்ல. அவங்க வீட்டுக்கு ஜெயபிரதாக் மகாராஜ் வந்தா எப்படி இருப்பாங்க அவங்க? உங்க வீட்டுக்கு உங்க குரு மகாராஜ் எப்படி வந்துட்டாரு உங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு கவனமா அவரை என்ன கவனிப்பீங்க? குரு மகாராஜ் வந்துட்டாரு உடனே நீ உட்காருங்க பாத பூஜை செய்வீங்க. கவனம் வேற எங்கேயும் போவாது. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னும் போது எப்படி அவர்தான் உலகத்துல உங்களுக்கு மிக முக்கியமான விஐபி. ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கிட்டு அவன் மோடி வந்து உட்கார்ந்தானா அப்படின்னு கணக்கு. நமக்கெல்லாம் உங்களுடைய குருதேவர் பிரபுபாதர் வந்துட்டார் வீட்டுக்கு அப்படின்னும் போது இவ்வளவு கவனமா அவரை கவனிப்போம். அது போல அது போல நாம ஜெபம் சொல்ல ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணர் வந்து நாக்குல உட்கார்றாரு. கிருஷ்ணர் நாக்குல உட்காரும் போது கிருஷ்ணர் இங்க வராறும் போது அவருக்கு பயபக்தி அன்பு பாசம் எல்லாத்தையும் காட்டணும் இல்லையா? அது ஏன் மனுஷன் இன்னைக்கு என்ன சமைக்கிறது, இன்னைக்கு இத பாடம் எழுதணுமே, அவங்களுக்கு இமெயில் அனுப்பணுமே, இத பண்ணுமே அதை பண்ணுமே, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருது இல்லையா? அதெல்லாம் அப்புறமா ஓட்டலாம், இருங்க 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 அப்படின்னு தள்ளி விடணும். ஜெபம் செய்யற அந்த நேரம் கண்டிப்பாக மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தராமல், மற்ற விஷயங்களில் கவனம் இருக்காமல், கவனம் சொல்றதுல காதுல கேட்கணும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றத காதுல கேட்கணும். காதுல கேட்கும் போது காதுல வேற விஷயங்கள் கேட்காது. நல்லா கவனிங்க. அது மட்டும் மட்டும் இதுதான் ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தி. ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை கேட்டல். அது கொஞ்சம் செயற்கையா கூட இருக்கலாம். ஆரம்பத்துல செயற்கையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது உண்மையாக இருக்கும். ஏன்னா அந்த மனமும் நம்முடைய நாக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சில போனோம். மனசு வேற ஏதோ திங்க் பண்ணுது, நாக்கு வேற ஏதோ பண்ணுது, காதுல வந்து ஒண்ணும் விழல. காதுல என்ன விழுதுன்னா மனசு என்ன சொல்லுதோ அது காதுல விழுது. மனசு என்ன சொல்லுதோ அது காதுல விழுது. வாய் என்ன சொல்லுதோ அது காதுல எப்போ விழுதோ அப்பதான் வந்து ஜெபம் சரியா இருக்கும். நல்லா கவனிச்சு இதுதான் வந்து கவனமாக ஜெபிக்கிறதுக்கான ஒரு மிக 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 முக்கியமான ஒண்ணு. நாமத்தை காதுல போடணும். அப்ப மனசும் அதுக்கு இன்னொரு உத்தி, மனசையும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண வைக்கணும். மனதும் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். அப்பதான் இது சாத்தியமாகும். இல்லைன்னா மனசு நம்மை மனம் நம்மை மிகப்பெரிய பக்தரா காட்டும். இது வந்து மிகப்பெரிய மாயை. மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாயை என்னன்னா ஒரு ஒரு பக்தரும் தன்னை மிகப்பெரிய பக்தரா நினைச்சு கொள்றது. அதுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு யாரால ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார் சிஷ்டாஷ்டகத்துல. யார் தனக்கு எந்த மரியாதையையும் எதிர்பார்க்கவில்லையோ, யார் தன்னை புல்லை விட தாழ்மையாகவும் மரத்தை விட பொறுமையாகவும் தனக்குன்னு எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாம ஜெபம் பண்ண முடியும். பண்ண முடியும்னு சொல்றார். திருநாதப்பி சுனிச்சன தரோரப்பி சகிஷ்ணுனா அமானின மானதேன கீர்த்தனிய சதாஹரி டிக்ளர். அது தெளிவா சொல்லிடுறார். திட்டமிட்டு கரெக்டா சொல்றார். யார் வந்து தன்னை நிஜமாக நிஜமான பணிவு. சில பேர்லாம் ஐயோ தண்டவத் பிரணாம் அப்படின்னுவாங்க. அதுலயே அவங்களுக்கு தண்டவத் இல்லைன்னு தெரியும். இது நிஜமான பணிவு. நிஜமான பணிவு எப்ப வரும்னா, எப்ப நிஜமான பணிவு வரும், எப்ப நாம புரிஞ்சுக்கிறோம்னா, கண் அசையறதுல இருந்து காது அசையறதுல இருந்து நம்முடைய ஒரு கை கால் எண்ணங்கள் சிந்தனைகள் சொல் செயல் சிந்தனை எல்லாமே அவனுடைய அவனுடைய கருணை இல்லாம நம்மால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஜீவன் எப்ப புரிஞ்சுக்கிறாங்களோ, என்னால கிருஷ்ணருடைய கருணை இல்லாமல் குரு பரம்பரையினுடைய கருணை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற விஷயத்த எந்த ஒரு பக்தன் புரிந்து கொள்றானோ அவன் கண்டிப்பாக பணிவான் நிலைக்கு போவான். எந்த ஒரு பக்தன் என்னால காரியம் ஆகுது, நான் செய்யறேன், நான் செய்யறேன், நான் அதிர்ஷ்டசாலி, நான் அறிவாளி, நான் அப்படின்னு நினைச்சு செயல்படுறாங்களோ அவங்களாலெல்லாம் வந்து பணிவா இருக்க முடியாது. இது எல்லாரும் தான், நானும் தான்.
அதோட ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கும் தினமுமே. அப்ப அந்த போராட்டத்தில் நாம் இந்த கருத்தை வைக்க வேண்டும். கிருஷ்ணருடைய கருணை இல்லாமல் எந்த காரியமும் செய்ய முடியாது. அவருடைய கருணை தான் என்னுடைய வாழ்க்கை. அதனால நான் தாழ்ந்த நிலையில் தான் இருக்கிறேன். எனக்கு எந்த தகுதியும் இல்லை. தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தகுதி இல்லை. அவருடைய கருணை என்னை இவ்வளவு தூரம் தூக்கி வச்சிருக்கு. நான் ஆனாலும் எனக்கு தகுதி இல்லைன்னு நான் புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணும்போதுதான் உண்மையான பணிவு வரும். அதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும். கஷ்டம்தான். வாழ்நாள் முழுக்க நான் இந்த பணிவை கடைபிடித்து நானே ஒரு 360 டிகிரி நான் மாறுபட்ட ஒரு மனிதனாக ஒரு ஜீவனாக நாம் மாறணும். அதுதான் பக்தி. பக்தி தொண்டு செய்வதால் நாம் மாறவில்லைன்னா அந்த பக்தி தொண்டினுடைய பலன் என்ன? நம் பக்தி தொண்டு செய்யும் போது மாற்றங்கள் ஏற்படணும். அந்த மாற்றங்கள் உள்ள வரல அப்படின்னா நம்ம பக்தி தொண்டு செய்வதில் பலன் இல்லை. ஆகையினால நாமம் மிக 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 முக்கியமான விஷயம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கோஹினூர் வைரம். மத்தவங்களுக்கு எல்லாம் வேற வைரம், வைடூரியம், பொண்ணு, தங்கம், வெள்ளி என்னன்னோ இருக்கு, பிளாட்டினம், அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம். நமக்கு முக்கியம் நாமம். நமக்கு மிக மிக முக்கியமானது நாம. அதனால அதை இறுக பற்றி கொள்வோம். எப்பொழுதெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது காசு பணம் எதுவுமே கிடையாது. ஒண்ணும் கிடையாது. நாக்கு இருந்தா போதும், மனசு இருந்தா போதும். இதுல ஏதாவது செலவு இருக்கா? ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கா? எந்த கஷ்டமும் இல்லை. நாமத்தை சொல்வதற்கு ஆனந்தம் தான் வரணும். அதனால இதை நாம் சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். அடுத்த ஸ்லோகமும் நாமந்தான். நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்யயம். ஒவ்வொரு கணமும் நான் ஸ்ரீ நாராயணரின் தாமரை திருவடிகளுக்கு தலை வணங்குகிறேன். நாராயணருக்கு பூஜை செய்கிறேன். நாராயணர் என்ற புனித நாமத்தை ஜெபம் செய்கிறேன். நாராயணர் என்ற அப்பழுக்கற்ற உண்மையை நினைத்து பார்க்கிறேன். இதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு தூய பக்தன் எப்படி இருப்பான்னு சொல்றாரு. நாம அப்படி இருக்கணும்னு பாடத்தை எடுத்துக்கணும். தூய பக்தர் அவர். அதனால அவர் சொல்றாரு, எனக்கு நாராயணருக்கு தலை வணங்குகிறேன். பாத பங்கஜம், தலை வணங்குகிறேன். இந்த தலை வணங்குறது, விழுந்து வணங்குறது தான் சரணாகதி. கரோமி நாராயணம் பூஜனம் சதா, எப்பவும் பூஜை பண்ற. கைய வச்சுட்டு எப்போதும் பூஜை செய்யறேன். வதாமி நாராயண நாம நிர்மலம், நான் எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை சொல்றேன். வதாமின்னு சொல்றது, நான் எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை சொல்றேன். ஸ்மராமி, எப்பொழுதும் அந்த தத்துவத்தை, அப்பழுக்கற்ற உண்மையை நினைத்து பார்க்கிறேன். அப்பதான் சொல்றதுக்கு ஆசை வரும். ஏன் நாமத்தை பற்றி கேட்கணும்னா அப்பதான் சொல்றதுக்கு ஆசை வரும். இல்லைன்னா ஒரு முறை கேட்டுட்டு அப்புறம் மறந்துடுவோம் நம்ம. இந்த மறதி என்பது பௌதிக உலகத்தினுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம். காலையில என்ன சாப்பிட்டோம், மத்தியானம் மறந்துடுறோம். நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த தத்துவத்தை நினைத்து கொண்டே இருக்கணும், தத்துவத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். பகவத் சத் சங்கமே அதுக்குதான். நாம மறந்துடுவோம், அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. அவங்க மறந்துடுவாங்க, நாம ஞாபகப்படுத்தணும். அப்படி அந்த சத் சங்கத்தினுடைய முக்கிய குறிக்கோளை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அதனால நாம ஜபம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் சத் சங்கமும். ஆனா சத் சங்கத்துல என்ன பண்றாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பகவானை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, பகவானை பற்றி பேசிக்கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்திக் கொள்ளுதல். அதனால சத் சங்கமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிருஷ்ணரை மறக்காமல் இருப்பதற்கு சத் சங்கம் மிக 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 முக்கியம். அதனால நாம பகவான் இந்த இந்த குலசேகர ஆழ்வார் சொல்றபடி நம்ம நடக்கணும். தலை வணங்கணும், கை பூஜை பண்ணணும், மனசு பகவானை நினைக்க வேண்டும், வாய் பகவானுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி பழக்கப்படுத்த படுத்த 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 பழக்கப்படுத்த படுத்த படுத்த இந்த நாமம் என்பது நம்மளுடைய ரத்தத்துல ஊறும். நம்முடைய ரத்தத்துல ஊறும் போதுதான் என்ன கஷ்டம் வந்தாலும் நாமத்தை சொல்ல வர பழக்கம் நமக்கு வந்துரும். நாமத்தை சொல்ற பழக்கம் வந்தா அந்த நாராயண ஸ்மிருதி வந்துரும். அந்த நாராயண ஸ்மிருதிக்கு நம்ம நல்லா பழக்கப்படுத்தணும். அது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எப்பாவது நீங்க
நோய்வாய்ப்பட்டோம்னா அது வந்து ஒரு பரீட்சைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பரீட்சையில நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு காய்ச்சல் வருது, ஒரு தலைவலி வருது, ஒரு வயித்து வலி வருது, இல்ல ஒரு பெரிய வியாதி ஏதோ ஒண்ணு வருது. அந்த வியாதி நேரங்கள்ல நான் கிருஷ்ணரை நினைக்கிறேனா இல்லையா, நாம ஜபத்தை செய்யறேனா இல்லையான்னு பரீட்சை பண்ணி பாருங்க. நாம ஜபம் நமக்கு நல்லா வருது, நம்ம நல்லா சொல்றோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ப அப்படியே அதே அதே பழக்கம், அதே பழக்கம், அதே பழக்கம், அந்த பழக்கத்தை நாம் ம- மரணம் சம்பவிக்கும் நேரத்திலயும் செஞ்சோம்னா நமக்கு வந்து டிக்கெட் கிடைச்சிடும் ஆன்மீக உலகத்துக்கு. அப்படியே டிரான்ஸ்ஃபர் தான். ஆனால் அது வந்து அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஆனால் இடைவிடாமல் முயற்சிப்பவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. இடைவிடாமல் முயற்சி செய்யக்கூடிய பக்தர்களுக்கு அந்த கருணை கொடுக்கப்படும். அதனாலதான் நம்ம வந்து அஹ், இங்க எழுதுறாரு பாரு. எந்திர கதியில் சமய கடமைகளையும் கடந்து சென்று, அதாவது நம் குடும்பத்தாருடன் நமக்குள்ள பொறுப்பு மற்றும் நாம் சார்ந்த சமய ஸ்தாபனத்தின் நமக்குள்ள பொறுப்பு ஆகியவற்றை கடந்து சென்று நாம் பகவான் மற்றும் அனைத்து ஜீவராசிகளின் நிரந்தர ஊழியன் என்பதை ஞாபகப்படுத்தி பார்த்து முயற்சிக்க வேண்டும். இப்ப நம்ம செய்யற முயற்சி எல்லாம் எதோட சேர்த்து செய்யணும்னா, நமக்கு கடமைகள் இருக்குல்ல, சமய கடமை இருக்கு, குடும்ப கடமை இருக்கு, சமுதாய கடமை இருக்கு, நிறைய கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளோட சேர்ந்து எந்திரத்தனமா தான் அந்த கடமைகளை செய்யணும்ன்றாங்க. எந்திரத்தனமா அந்த கடமைகளை செய்து கொண்டு என்ன எங்க என்ன எதை ஞாபகப்படுத்திக்கணும் எப்பவுமே, நான் கிருஷ்ணருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் சொல்றாங்க. அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில நாம சேவை செஞ்சுதான் ஆகணும். நான் சேவகன் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மை நாமே கொண்டு செல்ல வேண்டும். அப்பதான் இந்த நிலை, இந்த மாதிரி பாட முடியுமா நம்மால? நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி, நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நிறைய பக்தர்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்க இதை பண்றோம், நாங்க அதை பண்றோம், நாங்க அதை பண்றோம், நாங்க இதை பண்றோம். நான் அப்படியே பார்ப்பேன். ஒண்ணு மாற்றத்தை ஏற்படுத்தலையே உங்கள. இதெல்லாம் நீங்க செய்யறது உங்களுடைய குணங்கள்ல, உங்க நடவடிக்கையில மாற்றம் ஏற்படணும். மாற்றமே இல்லையா, நான் அப்படியே இருக்கிறேனே. என்னுடைய அடிப்படை குணங்கள் அப்படியே இருக்கு, நான் மாறவே இல்லை அப்படின்னா நம்ம பக்தி செய்து ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு குருதேவர் கிட்ட சிஷ்யர்கள்லாம் வந்தாங்க, நாங்கெல்லாம் தீர்த்த யாத்திரை போனோம்ட்டு. இத நான் சொல்லியிருக்கேன், இந்த நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். தீர்த்த யாத்திரை எல்லாம் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி குருதேவர் அனுப்புறாரு. கையில வந்து ஒரு பாவக்காயை கொடுத்தாரு. இத கொண்டு போய் எல்லா இடத்துலயும் கொண்டு போயிட்டு வந்துருங்க அப்படி. அந்த பாகக்காயை கொண்டு போறாங்க, கொண்டு வராங்க. அப்புறம் அந்த பாகக்காயை அவரு குருதேவர் சொல்றாரு, நீங்க போய் இந்த பாகக்காயை சமைச்சு கொண்டாங்க. சமைச்சு கொண்டாடுறாங்க. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுறாங்க. எப்படி இருக்குன்னா கசப்பா இருக்கு. பாகக்காயும் உங்களோட சேர்ந்து தீர்த்த யாத்திரை வந்தது. ஆனா அதனுடைய கசப்பு அது போகவே இல்லை. ஏன்னா பாகற்காய் வந்து ஒரு உயிரில்லாத ஜடம். நீங்க உயிரில்லாத ஜடம் மாதிரி பக்தி செஞ்சீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். நம்முள்ள மாற்றம் வரணும். நம்முள்ள மாற்றம் வராத நான் அன்னைக்கு எப்படி இருந்தோனோ அப்படியே பக்திக்கு வந்தும் இருக்கிற இருக்கிற நிலையில நாம இருந்தோம்னா எங்கே முன்னேற்றம்? பக்தர்களுக்கும் பகவானுக்கும் நாமத்துக்கும் சேவை செய்ய எந்த நிமிடமும் நான் தயாரா இருக்கிறேன்னா, எதையும் தாண்டி நான் பக்தி செய்கிறேனா, எதையும் தாண்டி நாம ஜபம் செய்கிறேனா? இந்த கேள்வி எல்லாம் நீங்க தான் கேட்டுக்கணும், நான் கேட்க முடியாது. நான் எனக்கு கேட்டுக்கிறேன், நீங்க உங்களுக்கே கேட்டுங்க. எதையும் தாண்டி நான் பக்தி செய்கிறேனா? இதுக்கு ஒரு உதாரணம். தாய் அன்பு தான் உலகத்திலே மிகப்பெரிய அன்பு இல்லையா, எல்லாருக்கும் தெரியுமா? தாய் அன்பு தான் கடவுளுடைய அன்புக்கு அடுத்ததா சொல்லலாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உண்மை பொய்யாயிடும். ஆனா நிறைய தாய்மார்கள் குழந்தைங்களை கொல்றதையும், தூக்கி விசிறி அடிக்கிறதும், அபாஷன் பண்றதையும் அதெல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாம் அம்மா இருக்கும், எனக்கும் அம்மா இருந்தாங்க. தாய் அன்பு தான் உலகத்திலுடைய அன்புல மிக உன்னதமான அன்புன்னு சொல்றோம். இத வந்து விஞ்ஞானிகள்லாம் சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. மனிதர்கள்ல இல்ல, மிருகங்கள்ல. இந்த மிருகங்கள்ல கூட தாய் அன்பு இருக்கு. ஏதாவது குட்டி போட்ட நாய் பக்கத்துல போய் பாருங்களேன், நீங்க என்ன ஆகுன்னு பாருங்க. ஒரு கோழி 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 பின்னாடி குட்டிங்க நிறைய ஓடும், குட்டி 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 குட்டியா. அதை போய் ஒரு குட்டி நீங்க எடுங்க, நீங்க என்ன ஆவறீங்கன்னு பாருங்க.
அதெல்லாம் நம்மளுக்கு அனுபவம் இருக்கும் இருக்கும் இல்ல எல்லாருக்கிட்டையும். பூனை, நாய், பசு, யானை, எந்த மிருகமே குட்டி போட்டு தான் குட்டியை பக்கத்துல வச்சிருக்கும் போது வேற யார் வந்தாலும் அவங்க அவ்வளவுதான். அது சின்ன மிருகமோ பெரிய மிருகமோ. அப்ப இத வந்து ஆராய்ச்சியாளர்கள் எல்லாத்தையும் தான் ஆராய்ச்சி பண்றானுங்கல்ல. அப்ப பண்ணலாம், அப்ப பார்க்கலாம். ஒரு ஒரு குரங்கு, சிம்பான்சி, அது வந்து மனிதனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மனித குணங்கள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, தெரியல எனக்கு. அந்த சிம்பான்சிய வந்து அது குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்ட உடனே அதை வந்து ஒரு தொட்டில வச்சிருக்கிறாங்க, பெரிய தொட்டி, தண்ணி தொட்டில. அப்போ அதை வந்து அந்த தண்ணி தொட்டில மெது மெதுவா தண்ணி ஏத்துறாங்க. அந்த சிம்பான்சி உள்ள, அது ஒரு பெரிய தொட்டி, சின்ன தொட்டி இல்ல, அது முழுகிற அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு தொட்டி. அது குட்டி கையில வச்சிருக்கு, தண்ணி வந்து மேல 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 ஏறுது. கால் வலிக்கும் வந்தது, முட்டி வரைக்கும் வந்தது, அப்படியே ஏறினே போகுது தண்ணி. அப்ப குழந்தைய வந்து அதை எப்படி தூக்கி இங்க தோள் மேல வச்சுக்கிட்டு, கையில வச்சிருந்தது இப்ப தண்ணி இங்க ஏறுது. ஆனால் குழந்தைய வந்து தண்ணி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேல வச்சுக்குது. அப்புறம் 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 தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சு, இப்ப இங்க வருது. அப்ப தலை மேல வச்சுது, தலை மேலயும் தண்ணி வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுது, அந்த குட்டியை கீழே போட்டு அது மேல ஏறி நின்னுக்குதான். ஏன்னா தன் உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அந்த சிம்பன்சியினுடைய தாய் அன்பு அவ்வளவுதான் வேலை செஞ்சிருக்கு. அது என்ன, நான் காப்பாத்திக்கிறேன், அப்புறம் நான் குட்டி பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப எப்போது அங்க பாருங்க, அந்த அந்த அன்பு பொய்த்து விட்டது. தாய் அன்பு அப்படின்றது அங்க பொய் ஆயிப்போச்சு, தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு. ஆனால் பக்தி செய்யும் பகவானுடைய நாமத்தை எடுக்கும் பக்தர்கள்ல மாற்றம் வரணும். மாற்றம் வரல, நம்முள்ள வந்து உண்மையான அன்பு வெளிப்படல அப்படின்னும் போது நாம வந்து அங்க போறதுக்கு தகுதி வராது. கோலோக பிருந்தாவனம் போவதற்கு 100% பக்தர்களாக நாம் மாற வேண்டும். நம்முள்ள வந்து சரியான மாற்றங்கள், ஆன்மீகத்துல முன்னேறுவதற்கான சரியான மாற்றங்கள் ஏற்படணும். அப்படி ஏற்படும் போதுதான் நாம வந்து முழுமை பெற்ற பக்தர்களாகி அங்க வந்து போய் சேர முடியும். இதை கவனத்துல கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முள்ள மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். எதையும் தாண்டி என்ன சூழ்நிலையிலையும் பகவானை முழுசா நம்பி நாமத்தை சொல்லணும், அவருக்கு சேவை செய்யணும்ன்ற உறுதி நம்முடைய மனதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது நாளுக்கு நாள் வளரணும், நாளுக்கு நாள் குறையக்கூடாது, நாளுக்கு நாள் வளர வேண்டும். ஏன்னா அப்படி வளரும் போது அந்த பக்தர்களுக்கு பகவான் தன்னை கொடுக்கிறார். தன்னை நோக்கி வருகின்ற பக்தர்களுக்கு பகவான் தன்னை கொடுக்கிறார்ன்றதை நம்ம நிறைய வரலாறுல பாக்குறோம். தன்னுடைய துன்பத்தை மீறி கதறி அழுது, கெஞ்சி அழுது கஜேந்திரன் கிருஷ்ணரை கூப்பிடும்போது பகவான் வந்து வராராம். அந்த கருடன் தாமதப்படுத்துறாரு, கருடனை அவரு தூக்கின்னு வராராம். கருடா, நீ வந்து தாமதப்படுத்துற, கருடா நீ தாமதப்படுத்துற, நான் போறேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு. அப்போ எந்த ஒரு பக்தன் தன்னை மீறி, எந்த சூழ்நிலையையும் மீறி பக்தி செய்கின்றானோ அவன் கண்டிப்பாக காப்பாற்றப்படுகிறான். அவனுக்கு வந்து பகவான் அடிமையாயிடுறாரு, தன்னையே கொடுப்பாராம். இது உண்மைதான். நீங்க சாதாரண பக்தரா இருந்தா கூட அடையலாம். அடையலாம், அடைய முடியாது அப்படின்னா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆச்சாரியர்கள். ஓ, உங்களுக்கு எல்லாம் இது கிடைக்காது, நாங்கெல்லாம் பக்தர்கள், அதனால எங்களுக்கு மட்டும் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது அப்படின்னு எந்த ஆச்சாரியானா எப்போ அது சொல்லியிருக்கிறாரா? இல்லையே. நீங்களும் உயலாம் அப்படின்றதுனாலதான் இவ்வளவு தூரம் பிரச்சாரம். அதனால நமக்கெல்லாம் கூட சாத்தியம். சாத்தியம் இல்லாத காரியம் இல்லை, கடினமான காரியம். ஆனா சாத்தியமாகாத காரியம் கிடையாது. இதிலயும் நம்பிக்கை வைக்கணும் நாம. சில பேருக்கெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் பண்ணோம்னா மாதாஜியை பாத்துக்கலாம் அடுத்த பிறவில, தெளிவா சொல்லுவாங்கவா, நான் இந்த பிறவில முயற்சி பண்ணல, அடுத்த பிறவி. முயற்சி செய்வதற்கு எதுக்கு அடுத்த பிறவின்னு சொல்றீங்க? முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த பிறவி நீ ஏன் தள்ளி போடுறீங்க? தள்ளி போடாதீர்கள் பக்தர்களே. அடுத்த பிறவில என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்?
அடுத்த பிறவி நம்ம என்ன கதி ஆக போறோம்னு எப்படி தெரியும்? அடுத்த பிறவி அடுத்த நாள் அடுத்த நிமிஷம்னு தள்ளி போடவே கூடாது. ஏன்னா மரணம் என்பது எப்போ வேணா சம்பவிக்கலாம். அடுத்த பிறவிக்கெல்லாம் யாரும் யோசிக்காதீங்க தயவு செய்து. இந்த பிறவியிலே முடிக்க வேண்டும், முழுமை அடைய வேண்டும். இந்த பிறவியிலே பக்தர்களாக மாற வேண்டும். நாம இன்னும் பக்தர்களா ஆகல. பக்தர்களா ஆகணும்னா கவனத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மிகவும் தாழ்மையான மனநிலையில பகவானே அவர் நமக்கு கொடுத்த அந்த நாமத்துக்கு நன்றி சொல்லி 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 நாம ஜபத்தை நாம் செய்யும் போது ஒரு இவரை போல நம்ம வந்து உறுதியான மனசோட நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்யம்னு சொல்ல முடியும். அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இது சாத்தியம் இல்லாத விஷயம் இல்ல, சாத்தியமான விஷயம்தான். எளிமையான மனம் வேண்டும். எதையும் விரும்பாத, பௌதிகமான எதையும் விரும்பாத ஒரு எளிமையான மனதுடையவர்களால இதை சாதிக்க முடியும். நாம எங்கேயாவது தூசா கூட இருந்துக்கலாம். உடனே நிறைய பக்தர்களுக்கு என்னன்னா இந்த உலகாய விஷயங்கள்ல வந்து இது பண்ணோம் அது பண்ணோன்ற ஒரு மாயை வந்து இருக்கு. அது கிடையாது. உங்க மனச கிருஷ்ணர்ல சதா சர்வ நேரமும் வைக்க முடியுதான்னு பாருங்க, அதான் வெற்றி. நிறைய பேருக்கு வந்து ஜிபிசி ஆகணும், இந்த இந்த கோயிலினுடைய நிர்வாகியாக மாற வேண்டும், இந்த கையில மைக் எடுத்துக்கின்னு பாட்டு பாடி யூடியூப்ல நிறைய லைக் வாங்கணும். நிறைய பேருக்கு வந்து நான் தான் இன்னைக்கு எல்லாமே குக்கிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி நிறைய ஆசைகள்லாம் இருக்கு. நாங்க எல்லாமே நல்லா பண்றோம் மாதாஜி அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் இல்ல கணக்கு. நீங்களே உங்களுக்கு பரீட்சை வச்சுக்கோங்க. அந்த பரீட்சைக்கு நீங்களே மார்க் போட்டுக்குங்க. அந்த மார்க் என்னன்னா, நான் எப்பொழுதும் கிருஷ்ண சிந்தனையில் இருக்கிறேனா, என் மனம் வேறு விஷயங்களில் அல்லாது கிருஷ்ணருடைய விஷயங்களிலே லயித்திருக்கிறதா. என்னால் நான் கோயிலுக்கு போய் முன்னாடி ரோல நின்னுக்க முடியும், ஆனா பக்கத்துல உட்காந்து கதை பேசுறேனே. ஏன்னா நான் நிறைய சேவை பண்றேன், நான் மூத்த பக்தர். இங்க வந்து எல்லாரையும் நிறைய பேர் அந்த மாதிரி செய்வாங்க. அவங்க பணம் இருக்கும், அவங்களுக்கு பணம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் பெரிய ஆளுங்களோ அவங்களெல்லாம் கையில போட்டுக்குவாங்க. ஆஹாஹா, அப்போ அந்த பெரிய ஆளுங்களும் சரி இவ்வளவு டொனேஷன் பண்றாங்க, இது செய்யறாங்க அது செய்யறாங்க, அதனால முன் லைன்ல நிக்க வச்சிருவாங்க. கிருஷ்ணர் பக்கத்திலே போய் கூட நின்னுக்கலாம் இங்க. கிருஷ்ணர் பக்கத்துல கூட போய் மம்தா பானர்ஜி கிருஷ்ணர் கிருஷ்ணர் தூங்குற நேரத்துல ஆல்டரை திறந்து அந்த அம்மாவை ஆர்த்தி காட்ட வச்சாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த இந்த நாட்டினுடைய ராணி அந்த அம்மா, அதனால அந்த அம்மா வந்தாங்க. நாம பொதுவா கோயில் நடை சாத்தினதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் நடை திறக்க முடியாது, ஆனா திறந்தாங்க. வேற வழி இல்ல. அந்த அம்மா அது பர்மிஷன் இல்லைன்னா இங்க நம்ம வாழவே முடியாது. அதனால அந்த அம்மாவுக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து திறந்தாங்க. அந்த அம்மா வந்து கிருஷ்ணன் மேலேயே ஏறி நின்னு என்ன குளிச்சுதா குளிக்கலையா என்னன்னு தெரியல. அந்த அம்மா என்ன பண்ணிச்சோம், அது ஆட்டுக்கறி தின்னுதோ மாட்டுக்கறி தின்னுதோ என்ன பண்ணுதோ, ஆர்த்தி பண்ணாங்க. அந்த அம்மா மேடையில ஏத்துனாங்க. நீ எந்த பக்தர்களும் ஏற முடியாது, அதற்குரிய பக்தர்கள் தான் போக முடியும். அப்படி இருக்கிற நிலையில அரசியல்வாதி ஒரு தலைவர் அந்த அம்மா ஏறிச்சு. ஆனா மனம் அங்கு லயித்திருக்குமா? கேள்வியதான். இதை எப்படியும் சாதிச்சுக்கிறாங்க மக்கள். ஓ, அது சாதிப்பது அங்க ஆன்மீக உலகத்தில் உங்களுக்கு அனுமதி உண்டா அப்படின்னு கேட்கும்போது அதான் இல்ல, நாங்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு கிருஷ்ணர். அம்மா இங்க ஆட்டம் ஆடுறியா ஆடு, இங்க நான் தலைவி தலைவன், நான் பணக்காரன், நான் பாடகன், நான் பூஜாரி, நான் ஹெட் பூஜாரி, எல்லா ஆட்டமும் இங்க ஆடலாம். அங்க அடுத்த பிறவி என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. ஈகோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அகங்காரம்னு அர்த்தம். அகங்காரத்துக்கு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாங்க. ஈனா எட்ஜ், கோனா காட் அவுட், கடவுளை ஓரங்கட்டுறதாம். ஈகோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அகங்காரம் என்பது கடவுளை ஓரம் கட்டுதல். இப்ப கடவுள் கோயில்ல கூட வந்து நான் பார் நான் தான் அப்படின்னு மாறு தட்டிக்கிறது, அதெல்லாம் அங்க அனுமதி கிடைக்காது. இங்க வேணா அப்படி மக்களை ஏமாற்றி அதுக்கும் ஒரு புண்ணியம் வேணும். அதற்குரிய புண்ணியத்தை அவங்க பண்ணிருக்காங்க, அதெல்லாம் அது சாதிச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கு செல்வதற்கு எளிமையான மனநிலை வேண்டும். திருநாதப்பி சுனிச்சன தரோரப்பி சகிஷ்ணுனா மானினமானதேன கீர்த்தனிய சதாஹரி. அது செய்து முழுமை அடைந்த பக்தர்களை பகவான் தானே வந்து கூட்டின்னு போயிடுவார். அஜாமிலனுக்கு வந்து விஷ்ணு தூதரை அமிச்சார், விமானத்தை அமிச்சார்.
கஜேந்திரனுக்கு தானே வந்தார், பிரகலாதனுக்கு தானே வந்தார், பலி மகாராஜருக்கு வேலைக்காரனா நிக்கிறாரு. பாருங்களேன். யாருப்பா உங்க கேட் கீப்பர் அப்படின்னு கேட்டா ஒரு செக்யூரிட்டி பேரை சொல்லுவோம் இல்லையா? இப்ப எங்களுக்கெல்லாம் நாங்க ஒரு காம்பவுண்ட்ல வாழறோம். இல்ல கேட் கீப்பர் பேர் என்ன அப்படின்னும் போது நாங்க கேசவன், மாதவன், முருகன், கந்தன், அவன் அவன் அப்படி பேரை சொல்றோம். ஆனா பலி மகாராஜர் கிட்ட போய் உங்க கேட் கீப்பர் பேர் என்னப்பான்னா கிருஷ்ணர். தன்னையே உண்மையான பக்தர்களுக்கு தன்னையே கொடுக்கிறார். முழு முழு சரணாகதி அடைந்த பலி மகாராஜருக்கு தன்னையே கொடுத்தார். இந்திரதேவனுக்கு உலகத்தை கொடுத்தார். இதுல இருந்து வித்தியாசத்தை பார்த்துக்கலாம். இந்திரனும் பக்தன் தான். ஆனா அவர் கேட்டது உலகம் தான், அவரை கேட்கல. பலி மகாராஜர் எனக்கு நீ வேணும்னு சொன்னார். பலி மகாராஜரை நீ இந்த உலகம் முழுக்க நீ வென்று விட்டாய். இன்னைக்கு வாமன தேவ் அவதரித்த நாள். முழு சரணாகதி பலி மகாராஜர் எடுத்தார். பகவான் உசத்தியா பக்தன் உசத்தியான்ற போட்டி எப்போதுமே நிலவும். பகவானுடைய கருணை அதிகமா, பக்தனுடைய அன்பு பக்தி அதிகமா அப்படின்னும் போது இது ஏறும் அது ஏறும் இது ஏறும், இந்த போட்டி நடந்து கொண்டே இருக்கும். பகவான் என் கருணை தான் அதிகம்ன்றார், பக்தன் என் பக்தி தான் அதிகம்ன்றார். இந்த போட்டி நடந்து கொண்டே இருக்கும். அந்த போட்டியில வெற்றி பெற்றது பலி மகாராஜர். அவர் நான் அந்த உலகத்தையும் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா தோல்வி. வந்து பிச்சை கேட்கிறார் கிருஷ்ணர். வாமனர் குடு யாசிக்கிறார். குருதேவர் சொல்றார். யாருன்னா குருதேவர் பேச்ச மீறலாமா? குருதேவர் சுக்கராச்சாரியார் சொல்றார், நீ குடுத்தினா நீ காலி ஆயிடுவ, வேண்டாம் கொடுக்காதேன்னு சொல்றார். பலி மகாராஜருக்கு தெரியும் வந்திருக்கிறது கடவுள், முழுமுதற் கடவுள், கொடுக்க வேண்டும், எல்லாமே அவருக்கு சொந்தமானது, என்னையே கொடுக்க போகிறேன். உலகம் மட்டும் இல்ல, என்னையே கொடுக்கிறேன், என்னையே கொடுக்கிறேன். 3வது அடியை என் தலை மேல வை, நான் என்னை கொடுக்கிறேன். என்னை கொடுத்துட்டா என்ன ஆகும்? அவருக்கு அவர் கொடுத்துருவார். அதனாலதான் பலி மகாராஜரை சுத்தல லோகத்தில் போய் அங்க ஆட்சி செய்யன்னு சொல்லிட்டு அங்க வாயுல் காப்போனாக இருப்பது வாமன தேவர். அப்ப இந்திரதேவன் தன் ராஜ்யம் கிடைச்சவன அவர் போயிட்டாரு. தம்பி போய் அங்க அங்க காவலாளியா இருக்கிறார். ஏன்னா இந்திரதேவனுக்கு தேவையானது எது? இந்த உலகத்தை ஆள வேண்டும், சொர்க்கம் எனக்கு மீண்டும் வர வேண்டும். அதனாலதான் இந்திரன் போன்ற தேவர்கள்லாம் அண்டாதிபதியே நமக, அசுர சத்ருவே நமகன்னு வேண்டாங்க. ஆனா பக்தர்கள்லாம் நதனம் நா ஜனம் நா சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்திராஹித்து கீத்துவை. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீதான் வேணும். எது புத்திசாலித்தனமான பிரார்த்தனை? எது புத்திசாலித்தனமான பிரார்த்தனை? பகவானே நீதான் எனக்கு வேணும்னு கேட்கறது தான் புத்திசாலித்தனமான பிரார்த்தனை. ஏன்னா எல்லாமே அவருக்குள்ள இருக்கே. அவரே நம்ம கிட்ட வந்துட்டாருன்னா வேற என்ன வேணும்? அவரே நம்ம கிட்ட எப்படி இருக்கிறார்? நாம ரூபத்துல இருக்கிறார். எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார் நாம ஜபத்தை. நாம தான் எடுக்கிறது இல்ல. பலி மகாராஜரா நீங்க, இல்ல இந்திரதேவனா அப்படின்னு நீங்க யோசனை பண்ணீங்க. நான் பலி மகாராஜனா இந்திரதேவனா? ஏதோ கெட்ட வரைக்கும் போதும், அப்பா உலகத்தை மீட்டு எனக்கு கொடுத்துட்டியா, என்ன இந்திரதேவன் ஆக்கிட்டியா, போதும் கிருஷ்ணா, நீ எங்கன்னா போ, எங்கன்னா போய் கேட் கீப்பரானா இரு, எதனா இரு, எனக்கு ராஜ்யம் கிடைச்சிருச்சு அப்படின்றது அஹ் இந்திரதேவனுடைய மனப்பாங்கு. பலி மகாராஜர் அப்படி சொல்லல. என் குருதேவர் என்ன திட்டுறார், ஆனாலும் பரவாயில்ல, என்ன சுற்றி இருக்கும் மக்கள்லாம் என்ன இப்ப ராஜாவா இல்லைன்னா யார் மதிப்பா? யாரும் மதிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நான் என்னையே தருகிறேன்னு சரணடைந்தார். அது போலதான் பக்தியில் இருக்க வேண்டும். பகவானை நோக்கி நாம் பயணிக்கலாம். இது ஒரு நாள்ல நடக்காது. தினம் தினம் முயற்சி செய்வோம். தினம் தினம் நாம ஜபத்தை சொல்லுவோம். எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நாம ஜபத்தை சொல்லுவோம். பகவானை சதா சர்வ நேரமும் நினைத்து கொள்வதுல முயற்சி செய்து கொண்டே இருப்போம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஏதாவது கூடுதல் கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா. माता जी क्लास ரொம்ப
சொன்னது அவ்வளவுமே உண்மை. அப்படியே தான் நான் நடந்து கொள்றேன் மாதாஜி. ஆனா இப்ப எத்தனை வருஷம் பக்தி செஞ்சாலுமே நமக்கு இதுல திருந்து திருந்து இப்ப நீங்க சொல்ற நேரம் உண்மையா நான் அப்படித்தானே இருக்கிறேன், இப்படியே தானே இருக்கிறேன், இப்படியே தானே இருக்கிறேன், உண்மையா விளங்குது. அப்ப நான் இன்னும் பக்தியில முன்னேறவே இல்லையே மாதாஜி. எவ்வளவு முயற்சி பண்ணி இழுத்து புடிச்சுக்கிட்டு வந்தாலும் ஏதோ டைம் இல்லாம போயிருது, வேலை வந்துருது. வே அது அந்த சாண்டிங் கூட இன்னுமே அந்த ருசி வரவே இல்லையே மாதாஜி. ஒரு பணம் ஆனா நிறைய ஆசை, நிறைய பக்தி பண்ணணும், நிறைய இது செய்யணும் அது செய்யணும், அப்படி ஆசை மனசுல. இந்த பணிவு கூட சில நேரம் ஏதாவது கோயில்ல போயிட்டு எல்லாம் நிறைய எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு ஆஹா இவ்ளோ சமைக்கிறோமே நம்ம அப்படின்ற ஒரு எண்ணம் கூட மனசுக்கு வருது மாதாஜி. அப்பா நம்ம இவ்ளோ பரவாயில்ல. அது அது நீங்க சொல்றது அவ்வளவுமே உண்மையா இருக்கு மாதாஜி. இப்ப தெரிகிற நேரம் அது இன்னொரு ஆக்கள் சொல்ற நேரம் தான் மாதாஜி விளங்குது நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம். இப்ப எப்படித்தான் மாதாஜி இதுல இருந்து நம்ம இப்படி வெளியில எப்படித்தான் வர்றது? இப்போ ஒரு புது டெக்னிக் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுடைய முன்னேற்றங்களை நீங்க கவனமாக கவனிக்கலாம். அதுக்கு ஒரு டைரி மாதிரி போட்டு அதுல எழுதுறேன் நான். இன்னைக்கு ஜெபம் சரியா செஞ்சனா இல்லையா, என்னுடைய எண்ணங்கள் எப்படி போகுது, என் எண்ணங்கள்ல எது நிறைய இருக்கு, நான் எதை அதிகமாக விரும்புகிறேன்னு ஒரு இது பேர் ஆங்கிலத்துல செல்ஃப் அனாலிசிஸ், சுய அலசல். சுய அலசல் கொஞ்சம் தினமும் டைம் கொடுங்க. அப்படி பண்ணும்போது நம்ம தவறு செய்யும்போது நமக்கு நினைவுக்கு வரும். அடடா, இந்த வகுப்பு கேட்டோம், இந்த வகுப்புல இப்படி சொன்னாங்க மாதாஜி, அப்ப நம்ம இதை செய்யறோமா அப்படின்னு கொஞ்சம் பேக் அடிப்போம். கொஞ்சம் அப்படி அப்படி மாறுவோம். இது நீங்க சொன்ன இந்த விஷயம் நல்லது, நான் இன்னும் முன்னேறலையே அப்படின்னு நினைக்கும் போது பகவான் அப்படி கொஞ்சம் தள்ளி விடுவார். சி பாவம் அந்த பக்தர் யோசிக்கிறாங்க, தள்ளலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி விடுவார். கவலைப்படாதீங்க. முன்னேறவில்லையே அப்படின்னு தான் முன்னேறின பக்தர்கள்லாம் நினைக்கிறாங்க. நாம் எவ்வளவு தூரம் முன்னேறணும் அப்படின்றத பத்தி கூட கவலைப்பட வேணாம். முன்னேறலையேன்னு அழுதம்னா கூட போதும். நாம ருச்சி வரலையேன்னு அழுகணும்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள். நமக்கு நாம ருச்சி நாமத்தை சொல்லும்போது எப்படி இருக்கணும்? கண்கள் கண்ணீர், க- கண்ல இருந்து தண்ணி வரணும், மயிர்கூச்செறிய வேண்டும், நா தழுதழுக்க வேண்டும். அந்த உணர்வுகள்லாம் நம்மளுக்கு வரல. அப்படி வருதா யாருக்காவது? வரல. அப்ப நாம உண்மையா நாமத்தை சொல்லல. ஆனா அது நாம ருச்சி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அழணும்னு சொல்றாங்க. அப்படி நம்ம கதறும் போது, அதற்காக துடிக்கும் போது பகவான் நம்மை தள்ளி விடுவார், முன்னாடி தள்ளி விடுவார். அவர் தள்ளி விட்டாதான் நம்ம எல்லாம் தள்ளு மாடல் வண்டி தான். அது தானா ஓடுற வண்டி கிடையாது. தள்ளி விடுவார். நம்ம கொஞ்சம் முயற்சி செய்யறோம்னு சொல்லும் போது அவர் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். இழுப்பார், இழுத்து கொண்டிருக்கிறார். நான் வரேன்னு சொல்லும்போது கைப்பிடிப்பார். அதனால இந்த இந்த ரியலைசேஷன் ரொம்ப நல்ல ரியலைசேஷன். ஐயோ முன்னேறலையே, ஐயோ எனக்கு கிடைக்கலையே, கிருஷ்ணர் எனக்கு கிடைக்கலையே, நான் இன்னும் முன்னேறலையே, இவ்வளவு நாள் பக்தி செய்து கூட என்னுடைய அடிப்படை விஷயங்கள் மாறவில்லையே அப்படின்னும் போது மாற்றங்கள் ஏற்படும். அப்படி நினைச்சு தினமும் கொஞ்சம் அதுக்காக கவலைப்படும் போது ஒரு அலை உங்களை முன்னாடி தள்ளும். இதுக்கு ஒரு உதாரணம் என் வாழ்க்கையில உண்மையா நடந்தது. ஒரு முறை அப்ப தீட்சை வாங்கல. கோயில்ல இருக்கிற பக்தர்கள்லாம், அங்க ஒரு நதி இருக்கு, ஒரு மயி சாகர் அப்படின்னு ஒரு நதி பரோடா பக்கத்துல. அது ரொம்ப வெள்ளமே, நிறைய தண்ணி இல்லாத ஒரு நார்மலா ஓடக்கூடிய ஆறு தான். அதுல குளிக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லி அவங்க கோயில்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டின்னு போனாங்க என்னையும். சின்ன குழந்தைகளோட நான் கொஞ்சம் விளையாடுவேன். அவங்களோட சேர்ந்து 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 கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அப்ப கூட அது ஒண்ணும் முட்டி அளவு தான் தண்ணி இருந்தது. ஒரு ஒரு க்ஷணத்துல இவ்வளவு தூரம் தண்ணி வந்துருச்சு. அந்த குழந்தைகள்லாம் நிக்கிறாங்க அங்க. எனக்கு மட்டும் இவ்வளவு தூரம் தண்ணி வந்துருச்சு. இந்த கால் இப்போ ஈரி நான் போயிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். அந்த குழந்தை, அது வந்திருந்த குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை கொஞ்சம் பெருசு, ஒரு 10 11 வயசு குழந்தை. நான் எங்க அம்மாவை கூப்பிடுறேன், எங்க அப்பாவை கூப்பிடுறேன்னு. அம்மா அப்பா எங்கேயோ நிக்கிறாங்க, வந்தா வரவே முடியாது, என்ன காப்பாத்த முடியாது. நான் போயிட்டேன்னு தான் நினைச்சேன் அன்னைக்கு. நான் அவுட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 கையை அப்படி தூக்கிட்டேன். நான் போயிட்டேன், இனி நான் உயிர் எனக்கு கஷ்டம்தான். அந்த குழந்தை நீ வராத, நீ மட்டும் நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த செகண்ட் இனி என் வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு நினைச்ச ஒரு கட்டம் அது. அவ்வளவுதான். அது அந்த தண்ணியினுடைய ஃபோர்ஸ் நீங்க எல்லாம் கங்கையில இறங்கி பாத்தீங்கன்னா தெரியும். அது எப்படியோ தெரியல, இன்னொரு பக்கம் ஒரு ஒரு தண்ணி வந்தது. இப்படி போற தண்ணி அந்த பக்கம் ஒரு வேகம் வந்தது. அந்த வேகம் என்னை முன்னாடி தள்ளுச்சு.
காப்பாற்றப்பட்டேன், உயிர் கொடுக்கப்பட்டது, மீண்டும் வாய்ப்பு. சரி, தீட்சை வாங்கல, தீட்சை வாங்கி ஒழுங்கா பக்தி பண்ணுன்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஒரு உணர்வு. அது போல நாம் பக்தியில் மூழ்கி கொண்டிருக்கிறோம்னு கதரும் போது பகவான் இன்னொரு அலையாக வந்து நம்மை காப்பாற்றுவார். அதனால நாமத்தை சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா பகவான் காப்பாத்த போறார். நிறைய அடி வாங்க போறோமா, இல்ல குறைச்ச அடியிலேயே திருந்த போறோமான்றது கொஞ்சம் நமக்கு சுதந்திரம் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கும் போது புரியும். இப்ப கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை வந்து நான் பக்தரா ஆயிட்டேன் வேறன்னு ஒரு கர்வத்தை வளர்த்துக்கிட்டு நிறைய நம்ம வந்து அகங்காரத்தை வளர்த்து கொண்டு இருந்தோம்னா 2 3 ஜென்மம் 10 ஜென்மம் எத்தனை ஜென்மமோ அடிக்கடி வாங்கி திரும்பியும் கூப்பிட்டுப்பார். இல்லைன்னு சொல்ல, நமக்கு நம்மள தண்ணியில தள்ளி இழுப்பார், சோதிப்பார். அப்ப நல்ல அடியும் இருக்கும், மாயையை வச்சு அடிக்க வைப்பார், சரியா அடி கொடுப்பார். நல்ல பயப்பட வேண்டாம், பக்தர்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் எப்பொழுதும் தாழ்மையான மனநிலையில இருந்து மட்டும் ஏறிடக்கூடாது பக்தியில. பௌதிக வாழ்க்கையில வந்து தாழ்மையா இருந்தோம்னா ஏறி மெரிச்சிருவாங்க. நீங்க எங்கன்னா போய் பௌதிக வாழ்க்கையில அடியேன் தாசன் சொல்லி பாருங்களேன், சம்பளம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு போமா, எதுவும் கிடையாது, எதுவும் கிடைக்காது, அப்படி பண்ணிடுவாங்க. அது பௌதிக உலகம். ஆன்மீக உலகத்துல அதற்கு மாறுபட்டு தான் நடக்க வேண்டும். தாழ்மையாகத்தான் இருந்தாக வேண்டும். குரு குரு பரம்பரையின் முன்னால, பக்தர்கள் முன்னாடி நாம் ஒன்றுமில்லை அப்படின்றத எப்பொழுது சரியாக உணர்கிறோமோ அப்பொழுது முன்னேற்றம் ஏற்படும். அதனால பயப்படாதீங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ண நன்றி. மாதாஜி. யசோதா ஹரே அம்மா. கிருஷ்ண மாதாஜி. அந்த மாதாஜி கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதிலுக்கும் என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஒற்றுமையா இருந்ததுங்க மாதாஜி. ஆஹ் இன்னைக்கு ஜபமே செய்ய முடியல, ஆனாலும் இதுல இருந்து நான் பகவான் கிட்ட நீங்க சொன்ன மாதிரி எழுதி வச்சுட்டேன். நானும் ஏன் அன்னைக்கு ஜபம் செய்ய முடியல அப்படிங்கிறது, அதுக்கு நீங்க தான் எனக்கு கருணை கொடுத்து அந்த இன்னும் ஜபத்தை நேரம் நான் இருக்கே, மீண்டும் இந்த செய்யணும். நாள் இன்னும் இருக்குல்ல, நீங்க ஜெபம் பண்ணலாம் இப்ப. இருக்குங்க பண்ணுங்க. மாதாஜி. ஆனா எப்பவுமே வந்து 6 மணிக்குள்ள செஞ்சு சொல்லிடுவோங்க மாதாஜி. இன்னைக்கு ஏன்னா ஏகாதேசி பிரசாதம் மறுக்க விரதம் விட அப்படிங்கிற ஒரு இதுல மறுக்க வேற வேலை இருந்ததுனால செய்ய முடியலைங்க மாதாஜி. இப்ப அதனால பண்ணிடுங்க, தவறுக்கு இப்ப நீங்க விடுங்க, சரி. ஜெபமாலையை விடாதீங்க. சரிங்க மாதாஜி, எடுத்து வச்சுட்டேங்க மாதாஜி, தூங்குற எடுத்து வரைக்கும் வச்சுட்டேன். இருக்கீங்கல்ல, ஜெபம் பண்ணி முடியுங்க. ஆமாங்க. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ரொம்ப நன்றிங்க மாதாஜி. நன்றி. அது எனக்கு பகவான் கொடுத்த ஒரு நல்ல ஒரு பதில் எனக்கு கிடைச்சிருச்சுங்க மாதாஜி உங்க மூலியமா. ஹரே கிருஷ்ணன். நன்றி. ஹரே ஹரே கிருஷ்ணன். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சந்தினி மாதாஜி சொல்லுங்க. கிருஷ்ணா பிரணாம்ஸ் மாதாஜி. கீத நன்றி. கோவிந்த மாதாஜி ஜாய். இவங்க 2 பேரும் கேட்ட கேள்விகள் எல்லார் மனசுலயும் இருக்கு. நான் ஆன் பண்ணி ம். அந்த ரெண்டாவதா பேசின மாதாஜி யாருன்னு தெரியல, அவங்க சொன்ன மாதிரி வேலைகள் பண்ணிட்டே இது கிளாஸ் கேட்குற மாதிரி கடைசியில கொஞ்சம் சூழ்நிலை ம். அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி நான் இது பண்ணி வரத்துக்குள்ள இன்னும் 2 பேரும் பேசிட்டாங்க. ம். இதே கேள்வி தான் சில நேரங்கள்ல பண்ண முடியுது, சர்வீஸ் கோயில இருந்தாலும் சரி வீட்ல இருந்தாலும் சரி பண்ண முடியறது இல்ல. அதோடைய துக்கம் அடைச்சிட்டு இருந்தது மாதாஜி. என்ன நீங்க வந்து நமக்கு தெரியறது, பட் ஆனா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை அப்ளை பண்ண முடியல மாதாஜி. இந்த அழுகிய கிருஷ்ணர் விரும்புறாரு. அப்படி அழற பக்தர்கள்லாம் வந்து தாங்கி இந்த மாதிரி கண்டினியூஸா அழுதோம்னா கஜேந்திரனை காப்பாத்தின மாதிரி நம்மளை காப்பாத்திடுவாரு. எல்லாருமே காப்பாத்தணும் மாதாஜி, அதுதான் மாதாஜி. காப்பாத்துவாரு, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. அது கீத அவர் கோவிந்த வேலை, அவர் வேலையை அவர் ஒழுங்கா செஞ்சிருவாரு. நான் எல்லா உங்களுக்கும் எல்லா வைஷ்ணவர்களுக்கும் நமஸ்காரம் பண்றேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க மாதாஜி, நல்ல விதமா ஜெபம் பண்ணணும்னு. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். ஹரே. கண்டிப்பா ஜெபம் நல்லா பண்ணுவீங்க. குரு ஹரே கிருஷ்ணன். பரம்பரையினுடைய கருணை இருக்கு, நீங்க தீட்சை பெற்ற பக்தர், ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா பண்ணுவீங்க. இந்த கதறல் வேணும், ஒரு ஒரு பக்தருக்கும் வேணும். நம்ம சரியா பண்ணலையே அப்படின்ற கதறல் உண்மையாவே கதறும் போது கஜேந்திரனை வந்து தூக்கின்னு போன மாதிரி நம்மளையும் வந்து தூக்குவார். கோடி கோடி நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மிக்க நன்றி மாதாஜி. நன்றி. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி, இப்ப நம்ம பக்தியில என்ன பண்ணோம்னு 2 நாளைக்கு டைரியில எழுதணுமா மாதாஜி? நம்ம இத்தனை மணிக்கு சான் பண்ணோம் அப்படின்னு எழுதணுமா இந்த நாளைக்கு? இப்ப நீங்க உங்களையே கண்டறியணும் அப்படின்னா ஒரு ஆ, சிறிய பயிற்சி அது. நீங்க சரி மாதாஜி. எப்படி இன்னைக்கு எப்படி முன்னேறுறீங்களா முன்னேறலையா, உங்க என்ன ஓட்டங்கள் என்ன இருக்கு,
முக்கியமானத சில விஷயங்களை நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு கிருஷ்ணருக்கு வந்து சமர்ப்பணமாவோ இல்ல குருதேவருக்கு ஒரு சமர்ப்பணமாகவோ நீங்க உங்களுடைய மொழியில, நான் தமிழ்ல தான் எழுதுவேன், நான் தமிழ்ல தான் நான் யோசிக்கிறேன். நீங்க எந்த மொழியில யோசிக்கிறீங்களோ, நீங்க எந்த திசையில போய் முதல்ல உங்களை கண்டறியணும். நீங்க உங்ககிட்ட இருக்கிற கெட்டதுகள் என்ன அப்படின்றத பாருங்க. நான் இப்ப இந்த டைரியை வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட என்ன கெட்டது இருக்கோ அதை தான் எழுதிருக்கேன். நீங்க தான், ஏன்னா அதுக்கு சாட்சி நீங்க தான். முதல்ல எனக்கு கோபம் வருமா, எனக்கு பேராசை இருக்கா, எனக்கு காமம் இருக்கா, நான் எந்த விஷயங்களை அதிகமாக விரும்புகிறேன், என்னென்ன பண்றேன் அப்படின்ற ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. உள்நோ உள்நோக்கி பார்த்தல். நம்ம பொதுவா வெளியே தான் பாக்குறோம். நம்ம பொதுவா வெளியே மற்றவர்களை குறை சொல்றதுலயும் மத்தவங்களை பாக்குறதையும் சூழ்நிலைகளை குறை சொல்றதுலயுமே இருக்கிறோமா இல்லையான்னு யோசனை பண்ணி பாருங்க. நான் அப்படித்தான் இருக்கிறேன். நான் நிறைய பேரை குறை சொல்றேன், பாடம் நடத்துறேன்ற பேர்ல நான் நிறைய பேரை குறை சொல்றேன், நிறைய பேர்ல இருக்கிற குறைய பாக்குறேன், அவங்க செய்யற நிறைய பாக்குறது இல்ல அப்படின்ற அஹ், விஷயங்கள்லாம் எனக்கு இப்ப புலப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால நான் எழுதுறேன், நான் இதை மாத்திக்க விரும்புறேன், நான் இப்படி மாற விரும்புறேன். இங்க பாருங்க, ஒரு ஒரு ரியலைசேஷன், என்னது உணர்தல். கிருஷ்ணா, நான் நல்லவளா பேர் வாங்க விரும்பல, நல்லவளா மாறணும்னு விரும்புறேன். இது என் பிரார்த்தனை. 2 நாள் முன்னாடி நல்ல கவனிங்க. நல்ல பேர் வாங்குறது வேற, நல்லவங்களா மாறுறது வேற. நல்லவங்களா மாறும்போது அந்த நல்ல பேர் கிடைக்குமா கிடைக்காத சொல்ல முடியாது. நல்ல பேர் வாங்குறது வேற. நிறைய பேரை ஏமாத்தி நல்ல பேர் வாங்கிக்கலாம் இல்லையா? நல்லவங்களா மாறுறது வேற. அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் பகவான் கிட்ட நல்ல பக்தரா மாறணும், நல்ல பக்தர்னு பேர் வேண்டாம் எனக்கு. யாரும் என்னை கண்டுக்கலாம், ரொம்ப நல்லது. என்னை யாருக்குமே தெரியக்கூடாது. உனக்கு தெரிஞ்சா போதும், குரு மகாராஜுக்கு தெரிஞ்சா போதும். இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள மாற்றம் வரும். இந்த மாதிரி சில சில விஷயங்கள், நான் செய்யற தவறுகளை தான் அந்த டைரியில நிறைய எழுதுறேன். அதனால நீங்க என்ன தவறுகள் ஒரு நாள்ல செய்றீங்க, எதை மாற்ற விரும்புகிறீர்கள், உங்கள எதுல மாற்றம் விரும்புறீங்க, அத வந்து ஒரு பிரார்த்தனை மாதிரி. அதே ஒரு பிரார்த்தனையா, ஏன்னா அதை நோக்கிதான் நம்ம பயணிக்கிறோம். நம்முள்ள மாற்றத்தை ஏற்படுத்தணும். நான் திருந்தி நல்ல பக்தரா ஆகணும்ன்றதுதான் என் குறிக்கோள். அதைதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதைதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இத நீங்க இத இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னா நீங்க கண்டுபிட்டீங்க. நீங்களே உங்களுக்கு ஆசிரியரா மாறுங்க. என்னுள்ள பேராசை இருக்கு, என்னுள்ள வந்து மற்றவர்களை அடக்கி ஆளும் குணம் இருக்கு, என்னுள்ள கோபம் இருக்கு, என்ன மற்றவர்களை நான் நிறைய குறை சொல்லின்னு திரியிறேன், நான் பெரிய ஒஸ்தி மாதிரி. இதெல்லாம் கண்டுபிடிச்சு எழுதி அதுல அப்படி எழுதும் போதே பாதி கெட்ட குணம் போயிடும். எப்பொழுது நம்ம கண்டறிகிறோமே அப்ப அந்த குணம் நம்ம விட்டு போக ஆரம்பிக்கும். ஓகே மாதாஜி. அது பண்ணி பாருங்க. உங்களுக்கு சில பேர் எழுதுவாங்க, அந்த மாதிரி எழுதி பாருங்க. சரி மாதாஜி, நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம். தண்டவத் பிரணாம். மாதாஜி, நான் நீங்க இன்னைக்கு ஜெபத்தை பத்தி அருமையா சொல்லிக்கிட்டு வந்தீங்க மாதாஜி. இதுதான் அந்த ஜெபத்துல நமக்கு ஏதாவது தப்பு பண்றோமா, அத நாங்க எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு இந்த இதுக்கு முதல்ல நான் கேட்டிருக்கேன் மாதாஜி இந்த கிளாஸ். அப்ப அது ரொம்ப ஊக்கமா இருந்துச்சு மாதாஜி. இந்த தருணத்துல நான் ஒரு மாதாஜிக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன். என்னன்னா மாதாஜி, நான் 2 நாளைக்கு முன்னாடி மாதாஜி பிரபுபாதா கிட்ட இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த இடத்துல உங்க ஜெபத்தை நான் கொஞ்சம் தடுத்து வாமன ஏகாதசிய பத்தி கேட்டேன். அதுக்கு பிறகு நான் அது ஃபீல் ஆகுனுச்சு மாதாஜி எனக்கு. ஐயோ மாதாஜி அடிக்கடி இது சொல்றாங்களே, நான் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேனே, இதை நான் எப்படி நான் அந்த க்ஷணத்துல போயிட்டு மாதாஜி அது முடிக்க காட்டி நான் நிக்கலையே, அவசரமா கேட்டேனே தலையை குனிஞ்சி அப்படிங்கிற எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நீங்க இத சொல்லிக்கிட்டு இருக்குள்ள நான் எங்க பிரபு கிட்டையும் சொன்னேன், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணினேன், எனக்கு அது ரொம்ப உறுத்தலாவே இருக்குது அப்படின்ட்டு. பரவாயில்ல மாதாஜி, ஒரு அடிப்படை அதையும் நான் விஷயத்தை திருத்திக்கிறேன் மாதாஜி. அந்த விஷயத்தையும் நான் ஏன்னா திருத்திக்கிறேன். ஜபம் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணோம்னா நான் தான் எப்போதும் உங்களோட தானே இருக்கிறேன், எப்போதும் கேட்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை மாதாஜி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வேற பக்கத்துல அந்த பக்கம்
ஒரு நிறைய மாதாஜிங்க உக்காந்துருந்தாங்க. அவங்க ரொம்ப ஆமா. ட்ரை பண்ணாங்க என்ன பேசுறதுக்கு. அவங்க வந்து ம். பல வருடம் கழிச்சு மாயாப்பூருக்கு வராங்க. ஓ. எனக்கு தெரியும். இப்ப வந்து நான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னா மொத்தமே போயிடும், என் மார்னிங் ஷெட்யூலே போயிடும். அதனால நான் வந்து ஜெபம் பண்ணணும், சாரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூட்டேன். இப்ப நீங்க ஒரு ஒரு கேள்வி தானே கேட்டீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இல்ல, அவங்க வந்து என்ன பிடிக்கவே பார்த்தாங்க. நிறைய நேரங்கள்ல நமக்கு நேரம் என்பதே இல்லை இங்க. ஆமா. அப்படின்னும் போது கரெக்ட். உண்மையாகவே என்னோட சங்கம் கொள்ள விரும்பக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வகுப்புக்கு வாங்கன்னு சொல்றது வரமாட்டேன்றாங்க. ம். வகுப்புக்கு வர்றது கிடையாது. ஆனால் கரெக்ட். என்னுடைய முக்கியமான நேரங்கள்ல என்ன பிடிச்சோம்னா அதுக்கு தான் நான் போன் சுவிட்ச் ஆஃப் பண்றது. ம். போனை சுவிட்ச் ஆஃப் பண்றதுனுடைய முக்கியமான காரணம், அதை நான் பக்கத்துலயும் வச்சுக்க மாட்டேன். ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா போன் என் கூட இருக்காது. ரொம்ப கண்டிப்பா ஒரு முக்கியமான வேலை இருந்தால் ஒழிய ஜெபம் பண்ணும்போது போன் என்னோட இருக்காது. கிளாஸ் கொடுக்கும் போதும் போன் என்னோட இருக்காது. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான வேலைகள். இப்ப இவ்வளவு இவ்வளவு பக்தர்கள் வந்து ஒரு வகுப்பு கேட்கறாங்க, இந்த நேரத்துல நான் போனை வச்சுட்டு போனோட பேசினேன்னா இதனுடைய முக்கியத்துவம் இல்ல இந்த அம்மாக்கு. யாருன்னா இவ்வளவு தொடர்ந்து வகுப்புக்கு வருவீங்களா என்ன? வரமாட்டீங்க. இந்த அம்மாக்கு வேற ஏதோ முக்கியத்துவம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக வகுப்பு நடத்துறேன். ம். அதுல வந்து நான் முக்கியத்துவம் தரல, இப்போ ரொம்ப அலட்சியமாக இருந்தேன்னா யாரும் என்ன மதிக்கவே மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. வரலன்னா பரவாயில்ல, என்னுடைய முன்னேற்றம் இருக்காதே. பக்தி பிரச்சாரம் செய்வது என்னுடைய குருதேவரனுடைய ஆணை, அது செய்யணும். அதுதான் நான் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு சர்வீஸ். அதை நான் செய்யலைன்னா நான் என் பக்தியில எப்படி நான் முன்னாடி அடுத்த கால் எடுத்து வைக்கிறது? அதனால முக்கியமான வேலைகள்லாம் போன தள்ளி விட்டுறது தேவையில்லாமல். அவங்களுடைய மனநிலை, நீங்க முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க, அன்னைக்கு விரதம் இருக்கணுமே எப்படி இருக்கிறதுன்னு கேட்டீங்க, அது பரவாயில்ல, ஒரு நிமிஷம் அப்புறம் போயிட்டீங்க நீங்க. ஆனால் வேறு சில பெண்களுக்கு வந்து என்னன்னா, வரணும், உட்காரணும், உங்க வீட்டுல நாங்க சாப்பிடணும், நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்கணும், எனக்கு ரூம் புடிச்சு கொடுங்க, எனக்கு சேவை புடிச்சு கொடுங்க, எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்து நான் சொல்றேன். இது ஜெப நேரம், ஜெபம் தான் பண்ணணும்னு சொல்றேன். அவங்க 2 பேரும் கையில ஜெபமாலை வச்சு பேசிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் அங்க நமஸ்தே நரசிம்மாயா ஆரம்பிக்குது, அப்பவும் பேசுறாங்க. சில விஷயங்கள் நமக்கு வந்து அது அவங்கள குறை சொல்ல நான் விரும்பல. நானும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாடத்தை எடுத்து கண்ணு மூடிடுறது. நான் கோயிலுக்கு போனா கூட சில நேரங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்மை திசை திருப்போம். நாம வந்து பேசக்கூடாது, கவனமா இருக்கணும்னு ஒரு திட்டத்தோட போகும்போது அங்க அதையே செய்ய வைக்கிற மாதிரி கூட சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் நாம தான் எதிர்த்து போராடணும். அந்த நேரத்துல இவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு இல்ல, அவங்களுக்கும் சொல்லணும், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன், 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க அது ஒரு செகண்ட் தான் நீங்க அப்ப கேட்டீங்க, அது பிரச்சனை இல்லை மாதாஜி, ஒன்னும் தவறு இல்லை. நன்றி மாதாஜி. ஹரே நன்றி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? சரி, நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். பாகவதத்தினுடைய கேள்விகளை நான் இன்றைக்கோ நாளைக்குள்ள அனுப்பிடுறேன். நன்றி. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதர்பஸ்ய கிருபா சிந்துபிய வச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः.